எல்லாம் வல்ல அருட்பேராற்றலுடைய அளப்பரிய கருணையினாலும் அருள்நெறி ஆசான் தத்துவ ஞானி யோகிராஜ் வேதாத்ரி மகர்ஷியின் அளவற்ற ஆசியாலும் ஆழியாறு WBCSC IT துறையின் விண்ணலை நிகழ்வின் ஜூம் இணைப்பின் வாயிலாக தெய்வீக சிந்தனைகளை ஏற்பதற்காக இவ் அமர்வில் குழுமி இருக்கின்றோம். அருள்நெறி ஆசான் அவர்கள் இங்கு சூக்குவமாக எழுந்துள்ளி நமக்கு இந்த சிந்தனைகளை அளிக்கட்டும். முதலாவதாக அன்னையை வணங்கி தந்தையை வணங்கி இதுகாரும் இப்பூலகத்திலே தோன்றிய அனைத்து ஆன்மீக பெரியோர்களையும் வணங்கி வாழ்த்தி இந்த விண்ணலை நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அத்துணை மனவள கலைஞர்களையும் யோகிகளையும் வணங்கி வாழ்த்தி அவர்களை ஈண்டெடுத்து அவர் தம் பெற்றோரை வணங்கி வாழ்த்தி நாம் இப்பொழுது உடல் ஓம்பலும் உணவில் தூய்மையும் என் பொருள் குறித்து சிந்தனை செய்வோம். வாழ்க்க வளமுடன், வாழ்க்க வளமுடன், வாழ்க்க வளமுடன். இந்த இரண்டு சிறிய தலைப்புகள் இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். ஒன்று உடல் ஓம்பல், இன்னொன்று உணவில் தூய்மை. இந்த உடல் ஓம்பல் அப்படின்னும் போது நம்மளுடைய சித்தர் பெறான் திருமலருடைய கவிகள் நமக்கு நினைவுக்கு வரும். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த கவியில அப்படி சொல்லியிருப்பாங்க. அதிலே உடம்போட முக்கியத்துவத்தை இன்னொரு கவியில சொல்லுவாங்க. அதாவது மெய்ஞானம் வேண்டும் என்றால் நாம் உடலை நன்கு பேண வேண்டும். உடம்பார் அழியின் ஈரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர் ஒரு கவியில. அப்போ இந்த உடம்பு, நீங்க ஒரு மனிதன் இறந்துட்டான்னு வச்சுங்க, ஒரு 36 மணி நேரத்துல அந்த உடல் மீது ஈக்கள் முட்டை இடுகின்றன. 60 மணி நேரத்துல லார்வாக்கள் தோன்றி விடுகின்றன. 3 நாட்களில் நகங்கள் கழன்று விடுகின்றன. 4 நாட்களில் நீர்கள் தொலைகின்றன. 5 நாட்களில் மூளை திரவமாக உருகுகிறது. 6 நாட்களில் வாயுக்களால் நிரம்பி வயிறு வெடித்து விடுகிறது. 2 மாதங்களில் உடற்பகுதிகள் உருகி திரவமாகி போகின்றன. இத்தகைய இந்த உடம்பை உணர்ந்த மக்கள், உணர்ந்த மகான்கள் ஊனுடம்பே ஆலயம் உள்ளமே பெருங்கோயில். ஆலயத்தை தேடி நம்ம உலகம் முழுதும் போறோம். ஆலயங்களுக்கு செல்லுகின்றோம், மசூதிக்கு செல்லுகின்றோம், மாதா கோயிலுக்கு போகிறோம். நம்ம ஊனுடம்பே ஒரு ஆலயம். இந்த எள்ளுக்குள்ள எண்ணெய் எப்படி இருக்கோ அதே போல நமக்குள்ள இறைநிலை அறிவாக இருந்து நம்மை ஆட்சி செய்து, நமக்கு உடல் நன்றாக இருக்க வேண்டும், மனம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த உடல் ஓம்பல் என்ற கருத்துல நம்ம ஃபர்ஸ்ட் உடல் துன்பம் எதனால் ஏற்படுகிறதுனா நோயால் ஏற்படுகிறது. நிறைய செல்வங்கள் இருக்கு, அதுல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோயில்லாத வாழ்வு வாழ வேண்டும். இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான நோய்களை மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஒவ்வொன்றிலும் உட்பிரிவுலாம் இருக்கு. ஆனா சித்தர்கள் அந்த காலத்துல சொன்ன நோய்கள் 4448 நோய்கள் சொன்னாங்க. அந்த நோய்களுக்கான 3 முக்கிய காரணங்களை சித்தர்கள் சொல்லி இருக்காங்க. முதல் காரணம் கழிவுகளின் தேக்கம். உடல்ல கழிவுகள் தேங்கிச்சு அப்படின்னா நோய் வந்துடும். அடுத்தது உடற்பயிற்சியின்மை, உடலுக்கு போதுமான உடற்பயிற்சி கொடுக்கலன்னா நோய் வந்துடும். 3வது ஒரு முக்கியமான காரணம் மன அழுத்தம். இன்னைக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது நோய்கள் பெருகுவதற்கு. இவற்றை எல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும். அப்ப கழிவுகள் தேங்கக்கூடாது. உடல்ல கழிவுகள் தேங்கக்கூடாதுன்னா தினம் 2 முறை மலம் கழிக்கணும். அதே மாதிரி சிறுநீர் தாராளமாக போக வேண்டும். உடலில் உள்ள கழிவுகள் அத்தனையும் துன்பம் இல்லாமல் வெளியேற வேண்டும். உடலை தூய்மை செய்ய வேண்டும். அப்ப இந்த உடற்பயிற்சிக்கும் கழிவுகளின் தேக்கத்தை நீக்குவதற்கும் நாம முதல்ல ஒரு முக்கியமான ஒரு சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு அந்த கழிவுகளை நீக்குவதற்கு உண்டான மார்க்கத்திலே நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்கின்றோம். காலையில் எழுந்திருச்ச உடனே நம்ம பல் துலக்கிறோம், நீராடுறோம். பல் துலக்குவதற்கு எழுந்த உடனே நம்ம குழந்தைகளோ நாம என்ன பண்றோம், ஒரு பேஸ்ட் வச்சுக்கிறோம். அவ்வை பிராட்டியினுடைய அறிவுரைகளை மறந்து விட்டோம். நீங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பல் துலக்குவதற்காக நாம பயன்படுத்தக்கூடிய உலகத்திலே செய்துள்ள அத்தனை பேஸ்ட்லையும் டூத் பேஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா 3 பொருள் இல்லாமல் செய்ய முடியாது. இப்ப தாய்மார்களை கேட்டா வெங்காயம் தக்காளி இது 2 இல்லாம நீங்க சாம்பார் வைக்க முடியுமான்னு கேட்டா முடியாதுங்க. வெங்காயமும் வேணும், தக்காளியும் வேணும். அதே போல எல்லா டூத் பேஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நிக்கோடின், குளோரைடு, கலரிங் ஏஜென்ட்ஸ் இந்த 3 போடுறாங்க. நிக்கோடின் என்பது புகையில இருக்கக்கூடிய ஒரு நஞ்சு.
அந்த நிக்கோடின் இல்லாம செய்ய முடியாது. இதே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த டூத் பேஸ்ட் ஒரு சின்ன பாக்கெட் எடுத்தீங்கன்னா, அதை எடுக்கும்போது நுரை வராது அவ்வளவா. நான் மும்பையில் சில ஆண்டுகள் இருந்தேன். அப்போ அங்கே வந்து ஒரு டூத் பேஸ்ட் நிறுவனம் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்ல அவங்க கேட்டாங்க, அந்த இது வந்து சேல்ஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு, இதை எப்படி பெருக்கலாம்னு. அதுல ஒருத்தர் எழுந்துச்சு சொன்னாரு, நீங்க அதுல நுரை வர மாட்டேங்குது, நீங்க குளோரைடு கலங்க. இன்னொருத்தர் சொன்னாரு, அந்த வாயை அகலப்படுத்துங்க, அப்பதான் மக்கள் வந்து நிறைய பயன்படுத்துவாங்க பேஸ்ட் அப்படின்னாங்க. அப்போ குளோரைடு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. குளோரைடை மேல போட்டாங்க. அந்த குளோரைடு போட்ட பிறகு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் எந்த பேஸ்ட் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு, நான் குறிப்பிட்டு எதையும் சொல்ல விரும்பல, பொதுவா எந்த பேஸ்ட் எடுத்தீங்கனாலும் அந்த குளோரைடு இருக்கிறதால நுரை வரும் அதுல. மூன்றாவது கலரிங் ஏஜென்ட். கலரிங் ஏஜென்ட்ன்றது உங்களுக்கு நினைவுக்கு வர்றது கேசரி பவுடர் தெரியும் உங்களுக்கு, ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதே போல ஒயிட் கலர் பவுடர் இருக்கு, நீளத்துல கலர் பவுடர் இருக்கு, பல கலர்ல இருக்கு. பல கலர்ல ரோஸ் எல்லாம் வந்து பேஸ்ட்ல கலந்துடுறாங்க. இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்து புற்றுநோயை வரவழைக்கும் அப்படின்றது விஞ்ஞானிகளால நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆக வந்து நம்ம ஒரு பேஸ்ட் போட்டு விளக்குறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிக்கோடின், குளோரைடு, கலரிங் ஏஜென்ட்ஸ் இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு கலவையை தான் நாம் தினந்தோறும் பரிசோதனை. அது நமக்கு சௌரியமாகவும் இருக்கு. அப்போ அந்த 50 ஆண்டுகள் முன்னாடி நான் மும்பையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப ஒரு மீட்டிங்ல அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து இந்த விற்பனை அதிகம் ஆகலைன்னு சொல்றீங்க, ஒரு டூத் பிரஷ் மேல முழு டூத் பிரஷ்லயும் நீங்க வந்து பேஸ்ட்டை வைங்க, பேஸ்ட்டை வச்சுட்டீங்கன்னா சேல்ஸ் அதிகமாகும் தான். இப்போ இன்னைக்கு வரக்கூடிய விளம்பரங்கள் எல்லாத்துலயுமே அந்த டூத் பிரஷ் மேல ஃபுல்லா வச்சிடுறாங்க. இப்படியெல்லாம் வந்து நாம ஏன் வந்து அபை பிராட்டியினுடைய அறிவுரையெல்லாம் மறந்துட்டோம். நான் இப்ப என்ன பயன்படுத்துறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆலம்பட்டை, வேலம்பட்டை இதெல்லாம் சேர்ந்த ஒரு 9 சரக்குகள் நிறைந்த ஒரு பல்பொடி. பல்பொடியில பெரும்பாலும் இந்த 3 கலக்க முடியாது. பல்பொடியில நீங்க குளோரைடோ கலரிங் ஏஜென்ட்ஸோ பெரும்பாலும் கலக்கிறது. நிக்கோடின் இல்லாத ஒரு பல்பொடி, குளோரைடு இல்லாத ஒரு பல்பொடி, கலரிங் ஏஜென்ட்ஸ் இல்லாத பல்பொடி வந்து நமக்கு வந்து என்னன்னா, வாய்ப்பகுதிகளையும் உடல் பகுதிகளையும் தூய்மையமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள உதவும். இது வந்து ஒரு சாதாரண விஷயம். உடல் ஓம்பல்ல நாம ஒரு பல் துளக்குறோம், டெய்லி எழுந்திரிச்சா காலையில பிறக்கிறோம். ரெண்டாவது வந்து நீராடல். நீராடல் நான் வந்து சிலருக்கு போகும்போது கேட்பேன், நீங்க என்ன சோப் போடுறீங்க? சவுக்காரம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கம்பெனி சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னையும் கேட்டாங்க. நான் வந்து எங்க அப்பா ஒரு மருத்துவர், அந்த கால அலோபதி மருத்துவர். அவர் சொல்லுவார், நீங்க ஓல்டு சென்டால் போடு, அதில் தான் நல்லா இருக்கும். பியர்ஸ் போடுவாங்க, ஆம்பியூஸ், இது பல சோப் கம்பெனிகளுக்காக சொல்லல. அந்த சோப்பெல்லாம் நான் பல ஆண்டுகள் பயன்படுத்திட்டு இருந்தேன். அப்ப சமீபத்துல சில ஆண்டுகள் முன்னாடி தான் வள்ளல் பெருமான் வந்து நீராடலுக்காக சில குறிப்புகளை கொடுத்துருக்காங்க. அதை படிக்கும்போது அப்புறம் அதுவே மாறிட்டேன். நம்ம வந்து சானிடைசேஷனு, கைகளை கழுவுறதுக்கு மற்றும் முக்கியமான ஒரு தூய்மை பண்றதுக்குலாம் சோப்பு வச்சுக்கலாம், சோப்பு வேண்டாம்னு சொல்றேன். ஆனா நீராடலுக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 தூளை சொல்றாரு. மஞ்சள் கரிசாலை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி தூள், சாதம் வடித்த கஞ்சி, ஆவாரம்பு தூள், இதையெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அந்த கஞ்சியில கலந்து மேல போடும்போது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல தோல் படத்தை நாம வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது தோலோட லேயரை வச்சிருக்கோம். அந்த போட்டோவும் பார்த்துருக்கீங்க, ஒரு 7 லேயர் வர்றது. அதுல மேல் லேயர்ல பாத்தீங்கன்னா மெலானின் திசுக்கள். அந்த மெலானின் திசுக்களை பாதிக்காத வகையிலும் அந்த தோல் பகுதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு கலவையை தான் வள்ளலார் சொல்லியிருக்காங்க. அதுல மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லலாம், மஞ்சள் கரிசாலைன்னு சொல்லலாம். அந்த மஞ்சள் கரிசாலையை வந்து நீங்க சாதம் வடிச்ச கஞ்சி அப்படின்னும் போது, சாதம் வடிச்ச கஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா 108 சத்துக்கள். அதுல ஆல்புமின், ஓலின் இருக்கும், பால்ல இருக்கிற சத்துக்கள் இதுலயும் இருக்கு. அந்த கஞ்சியில அந்த கலவையில அதை கலந்து மேல் பகுதியில நீங்க அப்ளை பண்ணி அதை குடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, தோல் பகுதியில் இருக்க திசுக்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், தோல் பகுதிக்கு திசுக்களா இருக்கும் அப்படின்றது வள்ளல் பெருமாள் ஒரு கூற்று. இது நாம ஒரு சாதாரணமா ஒரு பல் துலக்குவது, நீராடலுக்கு சில குறிப்புகளை பார்த்தோம். இப்ப இந்த இதுல உடம்புல வந்து ஒரு 12 முக்கியமான சிஸ்டம். உடம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே எத்தனை எலும்பு இருக்குன்னா 330 எலும்புகள். எலும்புகள்லாம் கூடாம இருக்கும். உச்சந்தலையில பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும், அந்த மேல் பகுதியில கூடாம இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மாதங்கள் கழித்து பாத்தீங்கன்னா அந்த இது முடிக்கும். அப்படி வந்து 330 எலும்புகள்ல இருந்து ஒரு எலும்போடு ஒன்னோடு கூடி ஒரு கிட்டத்தட்ட 206 எலும்புகள் வந்துடும். நம்ம சயின்ஸ் புக்ல படிச்சா 206 எலும்புகள்னு வாங்க.
அதை +or- 7 போன்ஸ்ன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். 212 வரைக்கும் போகும் சிலருக்கு, சிலருக்கு 198 இருந்து ஆரம்பிக்கும். பெரும்பாலான மக்களுக்கு 206 அளவில் இருக்கிறதுனால 206 எலும்புகள்னு சொல்லிட்டாங்க. இந்த எலும்பு இது ஸ்கெலட்டல் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எலும்பு தொடை எலும்பு. அது 20 அங்குலம் நீளம் இருக்கும், 6 அடி மனுஷனுக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறதுலே சின்ன எலும்பு, அது வந்து 10ல் 1 அங்குலம், 1/10. அது காது மடல்ல இருக்கிற எலும்பு சொல்லுவாங்க, சின்ன எலும்பா. தசைகள் அடுத்தது மசில் சிஸ்டம் பாத்தீங்கன்னா, மசில்ல வந்து 639 தசைகள் உடம்புல. அந்த தசைகள்லாம் வேலை செய்யுது. நம்ம பேசும்போது வேலை செய்யுது, சாப்பிடும்போது வேலை செய்யுது, படிக்கும்போது வேலை செய்யுது. ஒரு புன்சிரிப்பு, ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்றீங்க, 17 தசைகள் வேலை செய்யும். ஒருத்தர் நமக்கு பிடிக்காத ஒண்ணு சொல்லிட்டாங்க, அப்போ வந்து முகம் சுடிக்கிறீங்க, 43 தசைகள் வேலை செய்யும். ஆவேசமா சண்டை போட்டுக்கிறோம், ஆவேசமா சண்டை போடும்போது 235 தசைகள் வரைக்கும் வேலை செய்யும். அவ்வளவு எனர்ஜி வெளியே. இதெல்லாம் வந்து தசைகள், மசில் சிஸ்டம். அப்புறம் நரம்புகள்னு பாத்தீங்கன்னா, நரம்புகள்ல வந்து 72,000 நரம்புகள் இருக்கு. இதுல 2 வகையான நரம்பு இருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், தானே இயங்கக்கூடிய நரம்புகள். இது மாதிரி இருக்கு. அப்புறம் வியர்வை பைகள் அப்படின்னா ஒரு 25 லட்சம் வியர்வை பைகள் நம்ம உடம்புக்கு மேல இருக்கு. நம்ம உணவு குழல் பார்த்தீங்கன்னா ஒரு 25 சென்டிமீட்டர் ஈசோபேகஸ்ன்னு சொல்லுவாங்க. ரத்த குழாய்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மைல் இருக்கு ஒரு அடல்ட்டுக்கு. அது வந்து 1000 தடவை இந்த உடம்பு முழுவதும் ரத்தம் சுற்றி வருகிறது. கிட்டத்தட்ட 10 கோடி மைல் டிராவல் பண்ணுது ஒரு நாளைக்கு. அந்த குடல்கள்னு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் நீளத்துக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் ஒரு குடல் பகுதிகள் இருக்கும். இதயம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கை முக்கிய அளவு இருக்கும். அதே மாதிரி மூளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ 1.5 கிலோ வரைக்கும் இருக்கும். அப்புறம் உடல்ல செல்கள் இருக்கு. அவங்கவுங்க வீட்டில் பார்த்தோம்னா நிறைய அறைகள் இருக்கு, பெட்ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு, ஹால் இருக்கு. அந்த மாதிரி நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா 600 ட்ரில்லியன் செல்கள், மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம். அந்த 46 குரோமோசோம்ல வந்து 22 ஜோடி வந்து பண்பின கீற்றுகள், ஒரு ஜோடி பாலின கீற்றுகள்னு சொல்லுவாங்க. பண்பின கீற்றுகள்னா தாய் தந்தையருடைய குணாதிசயங்கள் ஒரு குழந்தைக்கு இருக்கும். அவங்களுடைய குணம், நிறம், உருவம், குணாதிசயங்கள் எல்லாமே வரக்கூடியது அந்த பண்புகள்ல சொல்லலாம். 22 ஜோடி அந்த மாதிரி 44. அப்புறம் ஒரு ஜோடி வந்து பாலின கீற்று, ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்கும். இந்த ஆனா பெண்ணா அப்படின்னு தீர்மானிக்கிறதுல எக்ஸ்னு ஒரு குரோமோசோம் இருக்கு, ஒய்னு குரோமோசோம். ஒய் குரோமோசோம் இருந்தாதான் ஆண் குழந்தை பிறக்கும். நிறைய பேர் பெண்களை மகளிர் இனத்தை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஒய் குரோமோசோம் வந்து ஆண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த ஒய் குரோமோசோம் வந்து பெண்கள்கிட்ட போனா மட்டும்தான் அவங்க ஆண் குழந்தையை பெற்று கொடுக்க முடியும். ஆண் குழந்தையை பெற்றுக் கொள்ளவில்லை என்று இன்னைக்கு மகளிர் மேல கொடுமை செய்யக்கூடிய விஷயங்கள் பலவற்றை நம்ம பார்க்கிறோம். அதனால ஒரு ஆண்கிட்ட ஒய் குரோமோசோம் இருந்து போனா மட்டுமே அவங்க ஆண் குழந்தைய பெற்று கொடுக்க முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய 12 சிஸ்டம் இருக்கு. இந்த 12 சிஸ்டத்தையுமே நாம என்ன பண்ணணும்னா நல்லா வச்சுக்கணும். எலும்பை நல்லா வச்சுக்கணும், தோலை நல்லா வச்சுக்கணும், நரம்பை நல்லா வச்சுக்கணும், தசைகளை நல்லா வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து உடல் ஒம்பல்ல நாம ஒரு துணையாக எடுத்துக்கலாம். சரி, நீங்க தோல் பகுதியை எப்படி நல்லா வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். தோல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் வியர்வை பைகள். அந்த காலத்துல அந்த சிந்தனையோர் வழிவாழ்வு வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவான்னு, அந்த சிந்தனையோர் வழிவாழ்வுல சனி நீராடுன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த வாரத்துல 2 நாள் வந்து எண்ணெய் குளியலுக்கு வைத்துக் கொண்டிருந்தார். எண்ணெய் குளியல்ல நீங்க மற்ற விஷயங்களை விட்டுலாம், ஒரு முக்கியமான விஷயம் எதுக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா, தோல் அழுக்குகள் அத்தனையும் வெளியேற்ற பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிஸ், பிஎன்ஒய்எஸ். அதுல 7 முக்கியமான எண்ணெய்களை சொல்றாங்க. 7 எண்ணெய்கள்ல பாத்தீங்கன்னா, ஒண்ணு விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் ஒண்ணு, தேங்காய் எண்ணெய் ஒண்ணு, நல்லெண்ணெய், பசுநெய், வேப்பெண்ணெய், கடுகு எண்ணெய், இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஒரு 7 எண்ணெய்கள் சொல்லுவாங்க. இந்த 7 எண்ணெய்கள்ல
நம்ம அதை எதற்காக பயன்படுத்தணும்? சாதாரணமா நீங்க வந்து ஒரு எண்ணெய் குளியல் அப்படின்னா நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ பயன்படுத்துவாங்க. தேங்காய் எண்ணெயும் சிலர் பயன்படுத்துறாங்க. அந்த எண்ணெய் குளியல் மூலமாக நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, முதல் முறை நாம வந்து மேல அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ண உடனே அந்த வியர்வை பைகள் உள்ளே அந்த எண்ணெய் இறங்குது. அடுத்தது அழுத்தி தேய்க்கும் போது என்னன்னா, உள்ள இருக்கக்கூடிய அழுக்கையும் எடுத்துக்கொண்டு அந்த வியர்வை பைகளிலிருந்து எண்ணெய் வெளியே வந்து விடுகிறது. மூன்றாவதாக அதுக்கு மேல என்ன கலவை போடுறோம் அப்படின்னா, நீங்க வந்து பைத்தம்பருப்பு தூள், பாசிப்பயிறு தூள், கடலை மாவு அல்லது வந்து நம்முடைய இந்த மஞ்சள் கரிசாலை பொடி, இந்த மாதிரி பொடிகளை மேல தேய்க்கும் போது அந்த எண்ணெயும் எண்ணெயில இருக்கக்கூடிய அழுக்கும் இது எல்லாமே போயிடுது. தோல் பகுதியை நம்ம நல்லா சுத்தம் பண்ணிடுறோம். இது வந்து இதற்காக எண்ணெய் குளியல் வச்சாங்க. இந்த பைகள்ல இருந்து வரக்கூடிய எண்ணெய்களையும் அழுக்கை நீக்குவதற்காக அந்த காலத்துல இந்த வழக்கம் இருந்தது. ஆடவராக இருந்தா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் குளியல் வச்சுக்கிட்டாங்க. மகளிரா இருந்தா செவ்வாயும் வெள்ளியும் பண்ணாங்க. இந்த எண்ணெய் குளியல் மூலமாக உடலை ஓம்பி உடலை தூய்மை வைத்துக் கொண்டிருந்தார்கள். சரி, இப்ப இந்த உடலை வந்து நாம் தூய்மை செய்வதற்கு மருத்துவ என்னன்னா, கண் பார்வை நல்லா தெரியணும் அப்படின்னும் பொழுது நீங்க கால் முட்டி பகுதியில இருந்து கணுக்கால் பகுதி வரைக்கும் தேங்காய் எண்ணெயை இரவு அப்ளை பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி முடி கொட்டுதல்ன்ற ப்ராப்ளத்துக்கு சித்தாவில் அவங்க சொல்லக்கூடியது இந்த நீலி பிருங்காதி தைலம் அப்படின்ற ஒரு தைலம் சொல்றாங்க. விளக்கெண்ணெயை தொப்புள் பகுதியில அல்லது கவுட்டியில அக்குல இந்த மாதிரி வைத்து 7 ஹீட் உடம்புல சொல்லுவாங்க. 7 ஹீட் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 அக்குள், 2 கவுட்டி, ஆசனவாயி, அப்புறம் முட்டியோட பின்பகுதி 2 பகுதி சேர்த்து மொத்தம் 7 பகுதிகள் இருக்கும். இந்த 7 பகுதிகள் வந்து இரவுல விளக்கெண்ணெய் தடவி ஹீட்டான பாடி, அதாவது முக்கியமா வந்து லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், ஆண்ட்ராய்டில் அதிகம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உடம்பு உடனே ஹீட் ஆகிடும். அந்த அப்போ வந்து நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றவங்களுக்கு சில டிப்ஸ் இருக்கு. ஆண்ட்ராய்டை வந்து எந்த நேரமும் நம்ம வந்து காதில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது காதோட ஹியரிங் கெப்பாசிட்டி கெட்டுப்போகும். காதோட ஹியரிங் கெப்பாசிட்டி வந்து 610 டெசிபல் சொல்லுவாங்க. எப்படி நம்மளுடைய உடலோட டெம்பரேச்சர் வந்து நாம வந்து 98.4 சொல்றோமோ, அதே போல காதோட ஹியரிங் கெப்பாசிட்டி 610 டெசிபல். காதுல வச்சு வச்சு பேசும்பொழுது என்ன ஆகும்? அழுத்தி பேசுவாங்க, காதோட ஹியரிங் கெப்பாசிட்டியை மந்தமாகிடும். அப்ப அதை வந்து என்ன பண்ணணும், லவுட் ஸ்பீக்கர், அந்த ஆண்ட்ராய்டு பயன்படுத்துவோருக்கு ஒரு 3 குறிப்புகள் சொல்றேன். அதை வந்து எப்பயுமே வந்து நம்ம கீழே வச்சுக்கிறோம். கீழே வச்சுக்கிட்டு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுக்கிறோம். லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு தொடாம பண்றோம். நீங்க தொடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, விரல் வழியா இப்ப குழந்தைகளுடைய மாணவியருடைய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, இந்த விரலை வந்து மேல வச்சிடுறாங்க. அப்படி கொண்டு விரலை மேல வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, விரல் வழியாக இந்த ரேடியேஷன் உள்ள போகுது. சரி, அப்ப விரல் வழியா இந்த போகும்போது என்ன ஆகும், அந்த ரேடியேஷன் 4G ரேடியேஷன் 5G ரேடியேஷன் வந்து நம்முடைய கை விரல் வழியாக தோள்பட்டைக்கு செல்லும். நிறைய பேர் தோல் வலியில கஷ்டப்படுவாங்க. அப்புறம் காதுல வைக்கிறவங்க வந்து காதுல ஹியரிங் வந்து டிஃபிஷியன்ட், ஒரு டிஃபெக்ட் வந்துடும். நீங்க லெஃப்ட் காதுல அடிக்கடி இந்த மொபைல் வச்சு பேசும்போது என்ன ஆகுதுன்னா, இடது கண்ணுக்கு ஒரு பவர் வந்துடும். அதே மாதிரி இடது காதும் வந்து ஹியரிங் கெப்பாசிட்டி குறையும். அதனால என்ன பண்ணலாம், கீழே லவுட் ஸ்பீக்கர்ல வச்சுக்கலாம். அப்ப அந்த ரேடியேஷன் நமக்கு வந்து தாக்க கூடாதுன்னு நினைச்சோம் அப்படின்னா, அதுல என்ன பண்ணணும்னா ஐ ப்ரொடெக்ஷன் மோடு, டார்க் மோடுன்னு 2 இருக்கும். ஐ ப்ரொடெக்ஷன் மோடு எப்பயும் வச்சீங்கன்னா இதுல இருந்து ஃபில்டர் ஆகி முழு கதிர்களும் வந்து நம்ம கண்ணுக்கோ காதுக்கோ வந்து சேராது. அதனால ஐ ப்ரொடெக்ஷன் மோடு ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் தேவையானவங்க டார்க் மோடு கூட வச்சுக்கலாம். ஐ ப்ரொடெக்ஷன் மோடு வச்சாவே அந்த நல்ல ப்ரொடெக்ஷன் இதுக்கு கிடைக்கும். இது வந்து நம்முடைய உடல் உறுப்புகளை காது, கண்ணு, வலது கை, இடது கை இவைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. ஆண்ட்ராய்டோட பயன்பாட்டுல நாம இதை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம். அடுத்தது உணவில் தூய்மை அப்படின்னும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழங்கள், நான் கல்லூரியில படிக்கும் போது பல ஆண்டுகள் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தேன் வாழை சின்னதா வரும், ஒரு ஆள்காட்டி விரல் சைஸ் தான் இருக்கும், நல்ல சுவையா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாழை கொடுக்குறாங்க, ரஸ்தாளி கொடுக்குறாங்க, எல்லாமே வாழைக்காய் மாதிரி பெருசா வரும். அதை மருந்து மாதிரி போட்டுடுறாங்க. போட்டுட்டு அந்த அதிக கெமிக்கல்ஸ் இருக்கிறதால அதனுடைய அளவும் பெருத்து போயிடுது. அதனால
ஹைபிரிட் இல்லாத பழங்களையும் காய்கறிகளையும் முடிந்தவரை பயன்படுத்துவதற்கு நாம முயற்சிக்க வேண்டும் ஒண்ணு. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா பாத்திரங்கள்ல இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள் இருக்கு பாருங்க. அது அந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள் நமக்கு சௌரியமா இருக்கு, எண்ணெய் போட வேண்டியதில்லை, எண்ணெய் இல்லாம தோசை ஊத்திக்கலாம்னு ஊத்துறோம். அதுல பாத்தீங்கன்னா அம்மோனியம் பெர்குளரோ அக்டனோட்னு ஒரு கெமிக்கல் தடவுறாங்க மேல. அமெரிக்காவில் ஒரு 27 ஆண்டுகள் முன்னாடி அந்த சோதனை நடந்தது. இந்த அம்மோனியம் பெர்குளோரோ அக்டனோட் 8%, முதல் ஆண்டுல இது இன்ட்ரோடியூஸ் ஆன 8% ரத்தத்துல கலந்து இருக்கிறத ஊர்ஜிதப்படுத்தினாங்க விஞ்ஞானிகள். அப்புறம் படிப்படியா அதிகமாகி இப்ப மேலை நாடுகள் எல்லா இடத்துலயும் வந்த பிறகு ஒரு 92%க்கு அந்த அம்மோனியம் பெர்குளோரோ அக்டனோட் அது கேன்சர் காசிங் ஏஜென்ட்டுங்க. அந்த இது நம்ம ரத்தத்துல கலந்துறத கண்டுபிடிச்சாங்க. அதனால நான்ஸ்டிக் பயன்படுத்துறவங்க அதை தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி அலுமினியம் பாத்திரம் பயன்படுத்துறவங்க அதையும் தூக்கி போட்டுடலாம். அதுலயும் கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் பாத்திரங்கள் இப்பெல்லாம் கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவ மாணவியர்கள் நிறைய பேர் பிளாஸ்டிக்ல கொண்டு வந்துடுறாங்க டப்பா. பிளாஸ்டிக் பாத்திரங்கள்ல நாம பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு பிளாஸ்டிசைசர், இன்னொன்னு தாலேட். இந்த ரெண்டு நஞ்சுமே கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் தான். அதனால அதை விட்டுடலாம். சரி, அப்ப எல்லா ஹைபிரிட் ஃப்ரூட்ஸ் எல்லா ஹைபிரிட் காய்கறிகள் விட்டுடலாம். என்ன சாப்பிடலாம்? இப்போ உணவில் தூய்மை அப்படின்னும் போது இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய முருங்கை மரத்துல பாத்தீங்கன்னா அதுல மருந்து மேல தெளிக்க முடியாது. நான் செஞ்சியில ஒரு 2 ஆண்டுகள் இருந்தேன். அந்த பஸ் பேருந்து நிறுத்தத்துல இறங்கின உடனே நிறைய பேர் கீரை கத்தைகளை எடுத்துட்டு ஓடி வந்தாங்க. அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, நிறைய கீரை இருந்து. ஏமா மருந்து போடுவீங்களா? ஒரு 4 மருந்து மட்டும்தான் போடுவாங்க, அதிகெல்லாம் போட மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு முருங்கைக்கீரை மேல மருந்து அடிக்க முடியாது. அதே மாதிரி தூதுவளை பெரும்பாலும் அடிக்க மாட்டாங்க. பசலைக்கீரை வீட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய கீரைகள், வீட்டு தோட்டத்துல கிடைக்கலன்னா வீடுகள்ல உற்பத்தி ஆகி வரக்கூடிய கீரைகளை நம்ம பயன்படுத்தும் போது அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளுகிறோம். அதனால அது ஒன்று வைத்துக் கொள்ளலாம். அப்புறம் நான் இதுல ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று தரேன். எனக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3.5 வந்துச்சு கண்ணோட பவர். அப்போ ஒரு இடத்துல கண் பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் எழுந்துச்சு, கிராமத்துல விஎஸ்பி ப்ரோக்ராம், ஒருத்தர் எழுந்து கேட்டாரு, நீயே கண்ணாடி போட்டுட்டு இருக்க, நீ சொல்லி கொடுக்குற அந்த மகிழ்ச்சி பயிற்சி அவ்வளவு நல்ல பயிற்சியா அப்படின்னு கேட்டார். நான் அதுக்காக கோச்சிக்கல, கரெக்டா தானே கேட்கிறாரு. அப்புறம் நான் உடனே வள்ளலாருடைய உணவு கொள்கையும் அதே மாதிரி மகரிஷியோட உணவு கொள்கையும் ரெண்டையும் எடுத்து ஒரு 80 days யோக உணவு ஃபாலோ பண்ணேன். அதுக்கு ஒரு பத்தியம் இருக்கு. இந்த பத்தியத்துல என்னன்னா, அப்ப இருந்து என்ன பண்ணேன், எந்த நேரமும் காதுல வைக்கக்கூடிய போனை கீழே வச்சு லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேச ஆரம்பிச்சேன். அதுக்கு எனக்கு ஒரு மாசம் ஆயிப்போச்சு அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு. 1 மாசம் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த ஷார்ட்ஸ் பார்க்கக்கூடியதை குறைச்சிக்கிட்டேன். ஷார்ட்ஸ் ஏதாவது முக்கியமானது இருந்தா பார்க்கறது. ஆனா நம்ம வீடுகளில் கூட குழந்தைங்க ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க. ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட மறந்துருப்பாங்க. டைம் பார்த்தா நைட் 1:30 இருக்கும், 2 மணியா இருக்கும். அந்த அளவுக்கு தான் பார்க்குறாங்க எல்லாரும். ஸோ அதில் அந்த ரேடியேஷன் தாக்குது. மொபைல் போனை தொடாம பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தியை முதல்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு 12 ஸ்பெல்லு ஒரு லெசன் போட்டு அதை ஆழியார் ரிசர்ச் சென்டர்லயும் கொஞ்சம் சொன்னேன். அதுல என்ன அப்படின்னா அது சுருக்கமா ஒரு ஸ்பெல்ல என்ன வரும் அப்படின்றத மட்டும் இப்போ உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல என்ன பண்ணேன், காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நானே போயிட்டு கொழுந்து முருங்கைக்கீரையா கொண்டு வந்துடுவேன். கொழுந்து முருங்கைக்கீரை கொண்டு வந்துட்டு இந்த கொழுந்து முருங்கைக்கீரையில ஒரு சூப்பு மாதிரி போட்டுடுறேன். அதுல ஒரு 10 மிளகு போட்டீங்கன்னா என்ன ஆகும், அதுல சப்போஸ் வண்டு இருந்தாலும் கூட அந்த விஷத்தை எடுத்துரும். அதை எடுத்துருவேன், அது ஒரு டம்ளர் குடிச்சிருவேன். நம்ம சுவாமி சொல்லக்கூடியது என்னன்னா, எந்த திரவ ஆகாரம் சாப்பிட்டீங்கன்னாலும் ஒரு 1/2 மணி நேரம் அதை விட்டுணுன்றாரு. 1/2 மணி நேரம் அது ரத்தத்துல கலந்துரும், உடம்புல அந்த சக்தி சேர்ந்துடும். அதை சாப்பிடுவேன். அப்புறம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு ஒரு கேரட்டோட தோல்லாம் சீவாம நாங்க சின்ன வயசுல சாப்பிட்டோம். இப்பெல்லாம் நிறைய உரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதால தோல் பகுதியை சீவி அதை ஒரு ஜூஸா போட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். அது ஒரு டீ. அதுக்கப்புறம் ஆவாரம்பூ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் கிடைக்கும். ஒரு 1/2 மணி நேரம் விட்டுறோமா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இதுல 1 2 3 உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப 2 டீயோ 3 டீயோ குடிச்சிக்கலாம். இன்னைக்கு நிறைய டீ ஷாப்ஸ்ல தான் நிறைய பேர் கும்பல் இருக்கு. நாமே நம்ம டீயை தயாரிச்சுக்கணும். ஆவாரை பூச்சி இருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு வாங்க. இந்த டீயை இந்த மாதிரி இந்த 2 3 டீயில கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். பழங்கள்ல பழச்சாறு கொஞ்சம் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். அடுத்தது அரிசியில ஒரு மாற்றம் பண்ணேன். அரிசியில எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்க அம்மா எல்லாம்
அவங்க வந்து வெள்ளை 4 கண்டிஷன் போடுவாங்க. அரிசி வெள்ளையா இருக்கணும், பழசா இருக்கணும், புழுங்கலா இருக்கணும், சாதம் வச்சா மல்லிகைப்பூவா இருக்கணும். இத சொல்லுவாங்க. அப்ப இதையே நான் வெள்ளை பொண்ணியை சாப்பிட்டு பழகிருந்தேன். இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது என்னன்னா அதை மாற்றிக்கொண்டு, அதாவது அன்பாலிஷ்ட் ரைஸ். அன்பாலிஷ்ட் ரைஸ்ல நீங்க சிறுதானியங்கள்ல குதிரைவாலி டாப்ல இருக்கு. மற்ற எல்லா சிறுதானியங்களை விட அதுல 18% வந்து நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்கு. அது குதிரைவாலி கஞ்சியோ இட்லியோ தோசையோ பணியாரமோ எதை வேணாலும் செய்யலாம். அந்த குதிரைவாலி ஒன்று அரிசி மாத்தினேன். அப்புறம் ரேஷன் அரிசி கொஞ்சம் மாத்தினேன். இந்த பாலிஷ்டை குறைக்கேன். இது ஒண்ணு. ரைஸ்ல ட்ரிங்க்ஸ்ல வந்து நம்ம முருங்கை சூப்பு, ஆவாரம் பூட்டி, அதே மாதிரி கேரட் ஜூஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு செல்லு வந்து தூர வைக்கிறத ஒரு பழக்கமா பழக்கப்படுத்திக்கோங்க. அது இதே மாதிரி இதெல்லாம் செய்து கொண்டே பார்த்தீங்கன்னா செயல்பாடுல உடற்பயிற்சியின்மை எல்லாவற்றையும் கழிவு தேக்க நிறைய மலச்சிக்கலுக்கு நீங்க உடனே என்ன போட்டுவாங்க, லாக்ஸேட்டிவ் டேப்லெட்ஸ் போட்டுவாங்க. அதாவது மலமிளக்கிகளை. அது வந்து ஒரு நல்ல பழக்கம் இல்லை. அதோட ஒரு சிறந்த பழக்கம் இது அப்படின்னா, ஐயா கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ஸ் பிரேக் ஆகி வருதுங்க ஐயா. கொஞ்சம் கட்டாய் வருதுங்க ஐயா. கரன்னு வருது சவுண்ட். அப்போ மலமிளக்கிகளுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இளநீர் குடிக்கும் பொழுது என்னன்னா உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் சுலபமாக அது வெளியேற்றும். அது வந்து பண்ணோம். இப்படி வந்து ஒரு 12 ஸ்பெல்லு, அதை விருப்பம் உள்ளவங்க கண் பார்வைக்கு கேட்டா நான் அதை விளக்கமா அந்த 12 ஸ்பெல் அனுப்பி விடுறேன். இப்படி வந்து ஒரு கரெக்டா 80 நாள் 20 நாள் சாப்பிட்டேன். 20 நாள் சாப்பிட்டு ஒரு மருத்துவர்கிட்ட போன உடனே, கண் மருத்துவர்கிட்ட போன உடனே இப்போ உங்களுக்கு 2.5 அப்புறம் ஒரு 20 நாள் சாப்பிட்டேன். அப்புறம் 1.75. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் சாப்பிட்டேன், பவர் 1 வருது. அப்புறம் ஒரு 20 நாள் சாப்பிட்டேன், அந்த கண்ணாடியை கட்டிட்டேன். பாஸ்ட் 2 years ஐ எம் ஏபிள் டு ரீட் வித்தவுட் ஸ்பெக்ஸ். அது மூலமா கிடைச்சது அந்த அனுபவம். அது மாதிரி கண் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த உணவுல வந்து ஒரு மாற்றத்தையும், ரேடியேஷன்ல இருந்து கதிரியக்கத்துல இருந்து தாக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி கொண்டோமானால் அது கண்டிப்பா அது கிடைக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இருக்குங்க. சரி, இதெல்லாம் இந்த உணவு. சரி, உணவை எப்படி சாப்பிடணுன்றது சில குறிப்புகள் இப்ப பார்ப்போம். உணவை நாம சாப்பிடக்கூடிய உணவை எடுத்து, உணவு கவி சாமி சொல்லியிருக்காங்க. நிறைய வீடுகள்ல குழந்தைங்க வந்து அந்த டிவி போட்டாதான் அந்த உணவை சாப்பிடுது. நாம கையில உணவை எடுத்து இந்த முழு கவியை சொல்லலனாலும் கூட உணவை இறைவர்களால் எவ்வளவு வாழ்க்கைன்னு சொல்லிக்கிறோம், ஒரு காய்கம் பண்ணிக்கிறோம். சுவாமி சொல்றாங்க, இந்த உணவை உச்சந்தலையில நினைவு வச்சு அந்த உணவை உச்சந்தலையில நினைவு வைக்கும் போது, காயகல்பம் பெய்யும் போது அதுல ஏதாவது நஞ்சு இருந்தா கூட அதை முடிச்சிடும். இந்த வகையில நம்ம உணவை எடுத்துக்கலாம். வாயில போடப்பட்ட உணவானது நன்கு மென்று மெல்லப்பட்டு விழுங்கப்பட வேண்டும். அப்படியே விழுங்கக்கூடாது. இது 2வதா நாம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். மென்று விழுங்கப்பட்ட உணவு வந்து சாப்பிடும்போது நம்ம பேசக்கூடாது. அந்த சாப்பிடும் போது பேசாம வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னும் பொழுது, அது சாப்பிடும் பேசாம ஒரு வழியா போகக்கூடிய வழியாக குறையேற அந்த பருக்கையானது மூக்கு வழியா வந்து விழுந்ததை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதனால உணவு உண்ணும் பொழுது உணவின் மீது முழு கவனம் செலுத்தி நாம உணவை உண்ண வேண்டும். அந்த உணவை உண்ட பிறகு அது இறப்பைக்கு போகுதுங்க. இறப்பையில வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு, பெப்சின் இருக்கு. அப்புறம் வாயிலிருந்து போகக்கூடிய 3வது திரவம் சலைவா. செரிமானம் சரியா ஆகும். அப்ப வென்று விழுங்கினால் நம்முடைய ஜீரணம் வந்து முடியும். அதற்கு பிறகு வந்து அது அந்த 6 அடி நீளம் உள்ள சிறுகுடல் பெருங்குடலுக்கு போகுது. சிறுகுடல் பெருங்குடல்ல நீங்க உணவை அனுப்பும் பொழுது அதுக்கு பிடிச்ச உணவு நார்ச்சத்து, பழங்கள், காய்கறிகள் தான் அதுக்கு பிடிக்கும். ஆனா நம்ம வாய்க்கு பிடிச்சது வறுத்தது, பொரிச்சது இதெல்லாம் வந்து நிறைய பிடிக்கும். அப்ப அதை நாம எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கணும், பழங்களை சேர்த்துக்கணும். உணவுல வந்து ரைஸ் மற்றதெல்லாம் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதிலே வந்து பாத்தீங்கன்னா மைதா சில தவிர்க்க வேண்டிய உணவுகளை இப்ப சொல்றேன். சுவாமி உணவு பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. மைதா உணவுகளை தவிர, அதே மாதிரி வெள்ளை சுகரை தவிர்க்க வேண்டும். இவைகள்லாம் வந்து என்னன்னா உடல்ல உள்ள பல உறுப்புகளை கெடுக்கக்கூடிய உணவுகள். இது வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக பனங்கள் கண்டு, அதே மாதிரி உங்களுக்கு நாட்டு சர்க்கரை, இவைகளை நாம பயன்படுத்திக் கொள்ளலாம். நிறைய பேர் சொல்றது என்னன்னா கோதுமையை சாப்பிடுறாங்க. கோதுமை வந்து என்னன்னா கோதுமைக்கு பதிலா நம்ம நாட்டோட தென்னாட்டோட சிறுதானியங்கள்ல குதிரைவாளியில நல்ல போதுமான ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கு. சிறுதானியங்களை சேர்த்து டாப்ல இருக்கிறது குதிரைவாளி. ஒரு ஹார்ஸ் பவர்னு படிச்சிருப்பீங்க. 1 ஹார்ஸ் பவர், ஒரு ஹெச்பி வந்து எவ்வளவு அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த குதிரை திறன் போல நமக்கு வந்து நிறைய ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு சிறுதானியம் வந்து குதிரைவாளி அரிசி. இவைகளை எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். டீ போதுமான அளவு, ஆவாரம் பூட்டி அல்லது முருங்கை சூப்பு, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம். காப் சிறப்புல துளசி, கற்பூரவல்லி இவையெல்லாம் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அப்படியே நாம அப்படியே அந்த காப் சிரப். சரி, இப்ப ஒரு சிலருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், இந்த கண் பார்வை திரும்ப நம்ம ஃபுல்லா ரெக்கவர் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு 12 ஸ்பெல் இருக்கு, விருப்பப்படுறவங்களுக்கு நான் அதை தனியா அனுப்பி விடுறேன். அதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சுக்கும், நமக்கே கூட சளி பிடிச்சுக்கும். அதுக்கு வந்து நான் பண்ணக்கூடிய ஒரு ஒரு குறிப்பு சொல்றேன். வீட்டுல கல்லுப்பை வச்சு வழிபடுவாங்க, மகாலட்சுமிக்கு வைப்பாங்க. ஒரு விசேஷம்னா கூட முதல்ல கல்லுப்பை தட்டுல வச்சுருவாங்க. அந்த கல்லுப்புல என்ன பண்றது அப்படின்னா, அதை வந்து இந்த கார்கிலிங்ல தொண்டையில இருக்கக்கூடிய கிருமிகளை கொல்லக்கூடிய ஒரு சிறிய அந்த கார்கிலிங் மெத்தடு நான் சொல்றேன். ஒரு முறை நான் வந்து தொட்டியான ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். எப்பயுமே ஃபர்ஸ்ட் எய்டு வச்சிருப்பேன், அன்னைக்கு எதையும் எடுத்துட்டு போகல. மதியம் ஒரு அம்மா பரிமாறினாங்க. நைட்டு கடுமையான தொண்டை வலி, இருமல், சளி. அப்ப என்ன பண்ண, 11 மணிக்கு என்ன ஒரு மாடியில் தங்க வச்சிருந்தாங்க. யாருமே இல்லை, நான் தான் இருந்தேன். அப்புறம் கிச்சன்ல பார்த்தேன், ஒரு கல்லுப்பு மட்டும் இருந்தது. கல்லுப்பு எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை 11:30ல இருந்து ஒரு 2 மணிக்குள்ளார ஒரு 10-12 தடவை செஞ்சேன். 100% ரெக்கவர் ஆயிட்டேன். அப்போ வந்து அதுல என்ன பண்ண அப்படின்னாங்க, ஒரு சொம்புல தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில கல்லுப்பு போட்டுக்கிறோம், கரைச்சிடுறோம், மேல பார்த்து கொப்பளிக்கிறோம், நல்லா கார்கிலிங் பண்றோம். தொண்டையில தொண்டையில வந்து பாத்தீங்கன்னா, தொண்டையில வந்து ஒரு கிருமி அட்டாக் ஆகும்போது என்ன ஆகும்னா 72 ஹவர்ஸ் தொண்டை பகுதியில இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 20 லட்சம் குட்டி போடும் ஒரு கிருமி. அப்ப நீங்க நைட் எல்லாம் சாப்பிடுறீங்க, வாய் பிடிக்கல, பல் துளக்கல, படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலை வரைக்கும் எவ்வளவு கிருமிகள் பெருகுன்றதை நம்ம உன்னிப்பா யோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த கார்கிலிங் பண்ணிட்டு வாயில நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கபாலபதி பண்றோம் ஒரு பாத்ரூம்ல. வாயை நல்லா கொப்பளிச்சுக்கிறேன். அப்போ இந்த மாதிரி கொப்பளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து அதுல வந்து அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து 72 ஹவர்ஸ் தொண்டையில இருக்கும். 72 ஹவர்ஸ் கழிச்சு நுரையீரலுக்கு டிராவல் ஆகிடும். நுரையீரலுக்கு போயிடுச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். அதுக்கு தான் நம்ம காப் சிரப் என்ன பண்ணோம், நீங்க வந்து காப் சிரப்ல மருத்துவர்கள் எழுதி கொடுக்கறது பெனிராமைன், குளோரோபெனிராமைன் எழுதிடுறாங்க. நம்ம சித்தர்கள் நமக்கு பரிந்துரைக்கக்கூடிய காப் சிறப்பு, துளசி சிறப்பு, இந்த கற்பூரவல்லி இதெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட் இல்லைங்க. இதை வந்து அப்படியே அந்த தழையை பறிச்சுட்டு வரோம், தண்ணியில கொதிக்க போடுறோம், அப்படியே அதை சாப்பிட்றோம். வாழ்க வளமுடன். ஸோ இது நம்ம இது வந்து இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே நான் என்னுடைய நம்பர் ஷேர் பண்றேன். நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க கண்கள்ல எந்த பவர் இருந்தாலும் நீங்க நார்மல் ஆகிறதுக்கு, எனக்கு 66 வயசுக்கே அது ஒர்க் அவுட் ஆகி போச்சு. நான் கண்கள்ல இருந்து கண்ணாடி கட்டிட்டேன். சளின்னா நான் வந்து அந்த பெனிராமைன், அவில் சிறப்பு, இந்த மாதிரி சிறப்பு எல்லாம் சாப்பிட்றது இல்லை. இந்த கார்கிலிங் பண்ணிட்டு இதை சாப்பிடுவேன், சளி சரியா போயிடும். 100% சளி, ஜுரம் இது எல்லாமே சரியாகும். அதனால நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப இது மாதிரி நாம வந்து இயற்கை வழியில, சித்தர்களுடைய வழியில எந்தெந்த வகையில நம்முடைய நோய்களை நம்ம குணப்படுத்திக்க முடியுமோ அதை செய்து கொண்டோம்னா அது நமக்கு நல்லா இருக்கும். இது 2 விஷயங்களை நாம பார்த்தோம். 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து 3 சொல்லியிருப்பேன். கழிவுகளின் தேக்கம் வந்து நோயை கொண்டு வந்துடுது. அதே மாதிரி உடற்பயிற்சியின்மை நோயை கொண்டு வந்துடுது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ். கழிவுகளை வந்து நாம எல்லா கழிவுகளுமே எடுக்கணும். அதாவது இறப்பையில மலக்கடல்ல மலம் தங்கக்கூடாது. ஆடு வந்து புழுக்க போடுற மாதிரி எல்லாமும் மலை ஜலம் போயிடணும். ஒண்ணுக்கு போறோம் அப்படின்னா சொட்டு சொட்டா போகக்கூடாது, மஞ்சளா போகக்கூடாது, எரிச்சலா போகக்கூடாது,
கஷ்டப்பட்டு போகக்கூடாது, தாராளமா மழை டைம்ல போற மாதிரி போகணும். அதுக்கு உண்டானதையும் நம்ம இந்த கேள்வி பதில் நேரத்துல நான் அதுக்கு உண்டான குறிப்புகளை நான் கொடுக்குறேன். கிளான்ஸை சுத்தமா வச்சுக்கணும், எலும்புகளை சுத்தமா வச்சுக்கணும், நரம்புகளை சுத்தமா வச்சுக்கணும். ஆஹ் இது இப்ப நீங்க இந்த கேள்வி பதில் இது முடிஞ்ச உடனே இருக்கணுமா அந்த நான் நம்பர் சொல்றேம்மா. வாழ்க்கை வளம். நகங்களை சுத்தமா வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுலையுமே எச்சரிக்கையா இருக்கும்பொழுது என்ன அப்படின்னா நம்ம நோய்கள்ல இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அதனால அன்பர்கள் வந்து நம்ம இந்த உடல் ஓம்பல் முக்கியமா நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கலப்படம் இல்லை. இப்ப நான் ஒரு பயன்படுற அந்த பல்பொடியை பத்தி சொன்னேன். அதுல வந்து ஒரு 11 ஐட்டம் போடுறாங்க. ஆலம்பட்டை, கருவேலம்பட்டை, லவங்கப்பட்டை, வேப்பம்பட்டை, சுக்கு, மிளகு, கிப்பிலி, பரிகாரம், சிற்றரட்டை, உப்பு, கற்பூரம் இதெல்லாம் சேர்ந்தது. அது வந்து எனக்கு அவையோட அந்த வாசனை நினைவுக்கு வந்தது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க. அந்த வாசனை நினைவு வந்தது. அப்புறம் அதை நான் மாத்திட்டேன். ஆனா பெரும்பாலான டென்டல் சர்ஜன்ஸ் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு டேப்லெட் வந்து G32 டேப்லெட் பல் துளைப்பதற்கு பரிந்துரை பண்றாங்க. இந்த போட்டோ வேணாலும் நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ் வேணாலும் கொடுக்குறேன். சரி. அன்பர்கள் வந்து நம்ம மூன்றாவதா இருக்கக்கூடியது 2 விஷயங்கள் பார்த்தோம். கழிவுகள் தேங்கக்கூடாது, ஹைபிரிட் உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது, மருந்துகள் கலந்த கெமிக்கல்ஸ் கலந்ததெல்லாம் கூடுமான வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணணும். மூன்றாவது நம்முடைய மனசுல வந்து இன்னைக்கு வரக்கூடிய பல நோய்களுக்கு காரணம் ஒண்ணு வந்து நுரையீரல் சார்ந்த நோய்கள் இந்த 4448 அதிகமா இருக்கு. நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. தொண்டை பகுதியில ஒரு கிருமி போச்சுன்னா 72 ஹவர்ஸ் இருக்கும். அது டிராவல் பண்ணி உங்களுக்கு நுரையீரலுக்கு போச்சுன்னா நுரையீரல் பகுதியில வந்து அது அப்புறம் அது அங்கேயே தங்கும். அதையெல்லாம் வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம இயற்கை முறையில நாம அதெல்லாம் எல்லாம் சுத்தி நேர்த்தி நிறைய விஷயங்கள் நம்ம யோகாவில் இருக்குங்க. நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு சாமியோட 2 வாசகம் சொல்ற பாருங்க. அறிவின் உயர்நிலை அன்பும் கருணையும். அறிவின் வறுமை வந்து அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். அப்ப அறிவின் உயர்நிலையில இருக்கணும். அப்ப நம்ம கடவுள் கூட இருக்கிறோம்னு அர்த்தம். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் நினைச்சதுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் உணர்ச்சி வயப்பட்டுறோம். ஒரு உங்களுக்கு ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சு, உடனே ஸ்ட்ரெஸ் போய் உட்காந்து கூடாது. அதுக்கு வேற வழி இருக்கு, வாங்கிக்கலாம், டூப்ளிகேட் வாங்கிக்கலாம். ஒரு பணம் தொலைஞ்சு போச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்ல நம்ம வந்து சிக்கக்கூடாது. அது சரி. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஈஸி கோயிங்கா எடுத்துக்கணும். அதுக்கு உதாரணமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பானியர்களை சொல்லலாம். ஜப்பானியர்கள் வந்து எப்பயுமே மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா உடனே அவங்க வந்து அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னமோ அதை சிந்திக்கிறாங்க. நாம அந்த பிரச்சனையிலே மூழ்கி அந்த மன அழுத்தத்தோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் உடல் நோய்கள் அதிகமாகும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸால இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. ஹார்ட் அட்டாக்கு, பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லாமே வரும் ஸ்ட்ரெஸ்ஸால. அதனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நாம நீக்கி கொள்ளக்கூடிய முறையை வச்சுக்கணும். நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். குழந்தைகளுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிடு, அதை நிறைவு செய்யலாம். இன்னைக்கு குழந்தைங்க வந்து அடம் பிடிக்க கூடாது. படிக்கிற குழந்தைங்க எல்கேஜில இருந்தே நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே உங்க கையில இருக்க மொபைலை கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க. அது தவறான பழக்கம். ஒரு 35 ஆண்டுகள் கிட்ட நான் கல்லூரியில இருக்கும் போதும் சில பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்க. இது பெண் குழந்தைங்களையும் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து பொண்ணு ஆண்ட்ராய்டு கேட்கறா, ஒரு 20,000 வாங்கி கொடுக்கலாமா? நீங்க ஒன்னையும் வாங்கி கொடுக்க வேண்டாம், என்கிட்ட 100 சிஸ்டம் இருக்கு, இந்த சிஸ்டத்திலேயே இவங்க பாத்துக்கலாம். ஒருவேளை உங்க பொண்ணு வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருந்தா ஒரு 400 ரூபாய்க்கு பட்டன் செல் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இப்ப அந்த குழந்தைங்க வந்து அதை வந்து கல்விக்காக பயன்படுத்துறது இல்லை, பெரும்பாலும் மற்ற விஷயங்கள்ல மூழ்கிடுறாங்க. அதனால குழந்தைங்களுக்கு கல்லூரி வரைக்குமே நீங்க வந்து மொபைல் போன் வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு 400 ரூபாய் பட்டன் செல் வாங்கி கொடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு பென்ட்ரைவ் வாங்கி கொடுத்துருங்க. கல்லூரியில சேவ் பண்ணி கொண்டு வந்துட்டு அவங்க போட்டு பார்த்துக்கலாம், சிஸ்டத்துல போட்டு பார்த்துக்கலாம். இந்த குறிப்புகள் எல்லாம் நம்ம மனசுல வச்சுக்குவோம். அந்த குருவினுடைய திருவருளால இந்த இனிமையான இந்த காலை பொழுதுல இந்த உடல் ஓம்பலை பற்றியும் உணவில் தூய்மை பற்றியும் சில சிந்தனைகளை மேற்கொண்டோம். இந்த சிந்தனைகளிலே பங்கு கொண்ட அத்துணை அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வீடூழி வாழ்க்கை, நலமோடு வாழ்க்கை, பல்லாண்டு வாழ்க்கை, வாழ்க்கையின் வளங்கள் அனைத்தும் பெற்று இனிதே வாழ்க்கை. வாழ்க்க வளமுடன், வாழ்க்க வளமுடன், வாழ்க்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. ஐயா, உடலோம்பலும் உணவில் தூய்மை ரொம்ப சிறப்பா இருந்ததுயா. ஐயா. ஆனா நீங்க சொல்றது மாதிரி எல்லாம் ஒரு காலத்துல நானும் எங்க பாட்டி எல்லாம் அப்படி எல்லாம் இருந்து கூட பார்த்திருக்கேன். பல்பொடி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆ, ஐயா, இப்ப நீங்க ஆர்கானிக்க பத்தி சொல்லலையா? அது வந்து ஆர்கானிக் காய் தான் அப்படிங்கிறத சிலதை நம்மளால கணிக்க முடியும். அதாவது முருங்கைக்காய் இதுல எல்லாம் மருந்து அது அப்படி. ஆனா ஐயா, இப்போ ஆர்கானிக் காய் மஸ்ட் வாங்கித்தான் ஆக வேண்டியிருக்கு. அதை கழுவுறதுக்கு சில முறைகள் சொல்லி கொடுக்குறாங்க. உப்பு ஆமா. தண்ணிங்கிறாங்க, வெதுவெதுன்னு இருக்காங்க. அது எதையா பயனுள்ளது ஒண்ணு? எப்படி கழுவுனா அது ஓரளவு அந்த ஆர்கானிக்ல இருந்து நம்ம அந்த கெமிக்கல்ல இருந்து தப்பிக்கலாம். அது ஒண்ணுயா. ரெண்டாவது இன்னொன்னுயா, இப்ப எலும்பு, ஹீமோகுளோபின் கூடணும், எலும்பு, தசை, நரம்பு அத்தனைக்கும் தனித்தனியே காய்கறிகள் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. இப்ப கால் வலினா வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு சாப்பிடுங்க. ஹீமோகுளோபின் கூடணும்னா பேரிச்சம்பழம், சுண்டக்காய் அப்படி சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்றாங்க. இதுல உங்களுடைய இதுக்கு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதை உங்களுக்கு சொன்னீங்கன்னா பயனா. ஐயா, இந்த ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். முதல்ல ஆ. வந்து என்னுடைய நம்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த நம்பர் சொல்றேன், குறிச்சிங்க. இல்லையா, போட்டாங்க ஐயா, சந்திராமா போட்டாங்க. 80722451 368 முடியக்கூடிய நம்பர். இந்த கண் பார்வைக்கோ மற்றபடி உள்ள ப்ராப்ளம்ஸுக்கு நீங்க ரிலாக்ஸா கேட்கறது அதுல கேட்டுக்கலாம். ஓகே ஸ்பெல் இருக்கு, அந்த 12 ஸ்பெல் அனுப்பி விடுறேன். அப்புறம் ஓகே. நீங்க இந்த முதல் கேள்வி ஆர்கானிக் ஃபுட்ஸ் அந்த கேட்டிருந்தீங்க. பெரும்பாலும் எல்லாருடைய இல்லங்கள்லயும் பாத்தீங்கன்னா வந்த உடனே இந்த ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருவாங்க. ஆமாய்யா. அது போட்டுருவாங்க. போட்டு அது 100% வந்து அது நீங்களும் நான் சொல்லல. வருமுன் காப்போம்னு ஒரு வாசகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாய்யா. கூடுமான வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே எல்லா காய்களும் கிடைக்குது. அதுல கூடுமான வரைக்கும் சுத்தமான காய்கறிகளை நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கிக்க வேண்டியதுதான். இப்ப முருங்கைக்காய் என்ன பண்ணுவோம்னாங்க, ஒரு கை, ஒரு முழங்கையில, ஒரு முழங்கைக்கு மேல இருக்கிற முருங்கைக்காய் வாங்க மாட்டேன். இப்ப எல்லாம் இடுப்பு உயரத்துக்கு முருங்கைக்காய் விற்கிறாங்க எல்லா இடத்துலயும் பெரும்பாலும். ஆமா ஐயா. மரத்துக்கு அடியிலேயே வந்து அவங்க வந்து மருந்து போட்டு ஊசி போட்டு தென்னை மரத்துக்கும் முருங்கை மரமும் கொஞ்சம் பாய்சன் ஆக்கிடுறாங்க. அது கிடைக்கக்கூடிய இடத்துல வாங்கிக்க வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வி கேட்டீங்க ஐயா? அந்த ஒவ்வொரு நோய்க்கு ஒரு காய்கள் அலோபதி டாக்டரே சொல்றாங்க ஐயா. அது நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு போறதுக்கு முன்னாடி அலோபதியோ சித்தா யார் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து மகர்ஷி பெரிய டாக்டர் அவரு சொல்றது வந்து எல்லா நோய்க்குமே முதல் காரணம் கழிவுகளின் தேக்கம். ரெண்டாவது உடற்பயிற்சி. இப்ப நீங்க ஒருத்தர் ஒண்ணு சொல்லலாம், எனக்கு உடற்பயிற்சி எல்லாம் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போகணும். மகர்ஷியோட டாக்டர் வந்து பக்தவச்சலன், மகர்ஷிக்கு வைத்தியம் பார்த்தவரு கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவருக்கு 81 வயசாவது, டெய்லி நல்ல வாக்கிங் போறாருங்க பேர் வர்ற வரைக்கும். முடியாதவங்களுக்கு அது வாக்கிங், எல்லாருக்கும் வாக்கிங் சொல்ல. நம்ம உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னாவே 12 சிஸ்டமும் வந்து பூஸ்ட் ஆயிடும். கைப்பயிற்சியில இருந்து ரிலாக்ஸேஷன் வரைக்கும் செஞ்சிட்டோம்னா பூஸ்ட் ஆயிடும். முடியாதவங்க வந்து அந்த வாக்கிங் பண்ணும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் வேர்வை வர்ற மாதிரி பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த உடற்பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியது கழிவுகளின் தேக்கம். மலம், மூத்திரம், வேர்வை எதுவுமே தங்கக்கூடாது, உடம்புல ஃபுல்லா வந்துடணும். அது மலம் 2 தடவை ஃப்ரீயா போகணும்னு தான் நினைக்கிறேன், போக மாட்டேங்குதுன்னா அதுக்கு வந்து 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு இந்த மலச்சிக்கலுக்கு. ஒண்ணு வந்து எப்பயுமே கோவப்பட்டு இருக்கவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும், உணர்ச்சி வசப்படுறவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். அது ஜப்பானியர்கள் மாதிரி நம்ம உடனே ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வழிகள் ரிலாக்ஸேஷன் பண்ணி நம்ம மனசை வந்து நாம சாந்தப்படுத்தி ரிலாக்ஸா வந்துடணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஃப்ரூட்ஸ், ஹைபிரிட் வெஜிடபிள்ஸ், அதே மாதிரி இந்த மைதா, வெள்ளை சர்க்கரை இது சேர்ந்த உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். மலச்சிக்கல் மாத்திரம் இல்ல, உடம்போட 12 சிஸ்டத்தையுமே கெடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அந்த ஹைபிரிட்டுக்கும் கெமிக்கல்ஸுக்கும் இருக்கு. அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு, நான் 100% உடனே குறைக்கணும்னு சொல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கணுமோ அதை குறைச்சிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப நன்றியா, ரொம்ப சிறப்பியா. உங்களுடைய உரை இன்னைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். காயத்ரிமா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யின் பிறகு கலைவாணி நம்ம அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா, கேக்குதுமா ஐயா? நான் மனவள கலையில அருள்நிதி பேராசிரியரா தான் இருக்கேன்.
என்னுடைய எக்ஸலண்ட். மருமக வந்து கண்ணு வந்து ட்ரை ஆகுது, கண்ணுல ஈரப்பதம் இல்ல அப்படின்னுட்டு. மருமகளாமா? ஆமா ஐயா, மருமக. சரி. அப்- ட்ரை ஆகுது. ஆமா, அது கண்ணு வந்து ட்ரை ஆகுது, ஈரப்பதம் இல்லைன்னுட்டு சொல்லி இப்ப டாக்டர்கிட்ட இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அதுல ரத்த ஓட்டம் இல்ல, கண்ணுல ரத்தம் ஏத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எனக்கு நம்மளுடைய உடற்பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுக்குறேன், அந்த அளவுக்கு அவங்க செய்ய குழந்தை இருக்கு அது இருக்குன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா? இப்போ இந்த இது நீங்க இப்ப சொன்ன விஷயத்துக்கு உடற்பயிற்சி அப்படிதான் போகணும். முதல்ல செய்ய வேண்டியது முதல்ல செய்யணும். இதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து கழிவு தேக்கம் சொன்ன இல்லைங்களா, அது கரெக்டா மோஷன் யூரின் போற மாதிரி பாத்துக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணுல டியர்ஸ் வந்து இப்ப எல்லாம் விக்கிறாங்க. 5 ml வந்து டியர்ஸ் கண்ணீரே விக்கிறாங்க. கண்ணீர் ஃபுல்லா ட்ரை ஆகி யூஎஸ்ல இருந்து வரவழைச்சு அவங்கவுங்க ஒரு சில சொட்டுகள் வந்து கண்ணுல விட்டுக்கிறாங்க. அதெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க. அது ட்ரை ஆகிறதுக்கான காரணம் வந்து இந்த 5G 4G ரேடியேஷன். 5G ரேடியேஷன் யூஎஸ்ல வந்து இந்தியாவில் 4G ரேடியேஷன் இருக்கு. இப்ப அந்த ரேடியேஷன் என்னன்னா எந்த நேரமும் ஷார்ட்ஸ் பாக்குறது, எந்த நேரமும் மொபைல் பயன்படுத்துறது அப்படி இருந்ததுன்னா வந்து நீங்க எந்த வயசு குணப்படுத்த முடியாது அதை. அப்ப இது நான் சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன், நான் வந்து லவுட் ஸ்பீக்கர் இப்ப இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், செல்ல தொடாம தான் பேசுறேன். எனக்கு நீங்க பேசுறது தெளிவா கேக்குது, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. பட் ஆனா இப்ப இதுவே தொட வேண்டியது இல்லையே. மொபைல் ரேடியேஷன் வந்து தொடாம அவங்க பயன்படுத்தினாங்கன்னா இந்த ப்ராப்ளம் குறையும். அதோட இல்லாம 100% இந்த ப்ராப்ளம் அப்படின்னா மொபைல்ல இருந்து 12 அங்குலத்துல இருந்து 18 அங்குலம் 18 அங்குலம்னா 1.5 அடி தூரத்துல வச்சு மொபைல்ல பேசுறது, லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறது இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அந்த கண்ணீர் அதிகம் வத்தாது. 18 இன்ச்சஸ் கணக்கு வச்சு 18 இன்ச்சு தூரத்துல மொபைல வச்சு பேசணும். மொபைல தொடக்கூடாது. 2வது கண்டிஷன், தொடாம நீங்க வந்து மொபைல தொடாம நீங்க என்ன பண்ணுங்க, அதை வந்து இந்த லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. யாருக்கு போன் வந்தாலும் ரொம்ப நேரம் வந்து காதுல வச்சு 3/4 மணி நேரம் பேசினா கண்ணுல இருக்க டியர்ஸ் வந்து வத்தி போயிடும். காதுல வந்து இயர் ட்ரம் கெட்டு போகணும். காதோட வந்து இயர் வந்து அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் பண்றாங்க. அது பண்ணா அதுவும் ட்ரை ஆயிடும். அந்த ரொம்ப அதிகமா 1/2 மணி நேரம் இந்த செவிப்பறைய உள்ள போயிடும். அதனால வந்து இந்த மொபைல் தூர வச்சு பேசுறது, லேப்டாப்பை மடியில வைக்க கூடாது. லேப்டாப் அதுக்கு உண்டான டேபிள்ல வச்சு பாக்குறது, 1.5 அடி தூரம் 18 இன்ச்சஸ் தான் வந்து இந்த ப்ராப்ளம். இது முதல்ல பத்தியம்மா கழிவுகள் கரெக்ட். 2வது வந்து 1.5 அடி தூரத்துல இதை வச்சு பேசக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். 3வதா நீங்க உடற்பயிற்சிக்கணும். எழுந்திரிச்ச உடனே நாம போய் உடனே தட்டுல டிஃபன் கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவோமா? கழிவுகளை நீங்க விளக்கணும், குளிக்கணும், அப்புறம் வந்து உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, ஒரு ஆனந்தமா இருக்கும். எதுவுமே இல்லாம ஒண்ணுக்கு போகணும், உடனே இந்த டிஃபன் அப்புறம் ஒண்ணுக்கு போனா எப்படி போக முடியும்? அதனால இந்த 2 விஷயம் பண்ணணும். கழிவுகள் ஃபுல்லா மகிழ்ச்சி சொல்லக்கூடியதே நோய்க்கு காரணமானது கழிவுகளின் தேக்கம் இருக்கக்கூடாது. 2வது நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி வந்து என்ன அப்படின்னா ரேடியேஷன் தான், கதிர் தான். கதிர் இயக்கம் வந்து கை தொட்டிங்கன்னா விரல் வழியா ஊடுருவி உடல்ல பாஞ்சிரும். பேசக்கூடிய பழக்கத்தை நாம கொண்டு வரணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாலலட்சுமி அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா நீங்க கொடுத்த டிப்ஸ் எல்லாம். நீங்க வந்து இப்ப தொண்டை புண்ணாறுது, தொண்டை வலி என் பொண்ணுங்களுக்கு அந்த இது ரொம்ப அடிக்கடி ஆகுதுங்க ஐயா. ஆனா சுடு தண்ணியில அந்த கல்லுப்பு போட்டு குப்பளிக்க சொல்லுவேன், ஆனா அதுவே புண்ணாகுதுங்கிறாங்க. நீங்க வந்து பச்சை தண்ணி சுடு தண்ணியில போடக்கூடாதுமா, புண்ணாகும். அதான் பச்சை தண்ணியிலே அப்படியே கரைச்சி பச்சை தண்ணியில அப்படியே உப்பு போட்டுக்க வேண்டியதான், கொப்பளிக்க வேண்டியதான். சுடு தண்ணி போட்டீங்கன்னா தொண்டை புண்ணாயிடும். குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் குடிக்கிறீங்களா, எந்த தண்ணி குடிக்கிறீங்க? ஆமா, அவங்க எல்லாம் மினரல் வாட்டர் தாங்கய்யா. நாங்க இங்க வந்து எங்களுக்கு அப்படியே டைரக்டா முனிசிபல் வாட்டர் குடிக்கிறோம். அவங்க எல்லாம் மினரல் வாட்டர் தான் குடிக்கிறாங்க. ஏன் இப்ப அவங்க வேணும்னா இப்ப நீங்க சாதா பச்சை தண்ணியா இருக்கலாம், இல்லைன்னா மினரல் வாட்டர் இருக்கலாம்.
சுடு தண்ணி போட்டு கார்கிளிங் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி தொண்டை புண்ணா இருக்கும். அதுல இன்னும் சுடு ஆஹ் தண்ணி ஊத்தினீங்கன்னா இன்னும் சரி. புண்ணாயிடும். அப்படியாங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. அதுக்கப்புறம் நீங்க இந்த கண்ணுக்கு அந்த இது சொன்னீங்க, அது நீங்க அப்படியே ஸ்கிரீன்லயே போட்டா எல்லாருக்குமே யூஸா இருக்கும்னு நினைக்கிறேங்கய்யா. ஒவ்வொருத்தங்களா ஃபோன் நம்பர் போட்டுட்டு இருக்காங்க, இருக்குமா? அதனால இப்ப எல்லாருக்குமே எனக்கு யூஸ் ஆகும். இப்போ எனக்கு ஒரு ரோல் மாடல் இருக்காங்க. சொல்லுங்க அந்த ஐயா. ரோல் மாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மன்றத்துல வந்து அருள்நிதி, நடிகர் சிவகுமார் பார்த்திருப்பீங்க. 83 வயசு. அவர் ஆமா. கண்ணாடி போடுறது, ஒரு முடி கூட நரைக்கல, கருப்பா இருக்கு. அவர் வந்து நம்ம உடற்பயிற்சி ஃபுல்லா செய்யறாரு, யோகாசனங்கள் செய்யறாரு, எல்லாம் செய்யறாரு, போறாரு. ஆமா. நம்ம வந்து யோக முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் கரெக்டா இருந்தா போதுமா வாழ்க்கை. ஆஹ் நீங்க இந்த 12 சரிங்க. ஸ்பெல்லு கண்டுபிடிக்கணும்னா இது வந்து ஒவ்வொரு ஸ்பெல்லா அனுப்பணும். 12 ஸ்பெல்லு ஓ வேணுமோ என் நம்பர் குறிச்சு வச்சிருக்கீங்கல்ல, கேளுங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப ஸ்பெல் நன்றிங்க ஐயா. நல்லா இருந்ததுங்க ஐயா உங்க அதுக்கு speech. 2 hours ரொம்ப ஆயிடும். நன்றி. டைம் இல்ல, அதனால நான் சொல்லல. ஓ சரி சொல்றேன். சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். யாருக்கெல்லாம் கண்ணு ப்ராப்ளம் இருக்கோ அது கேளுங்க. எனக்கு இப்பயே ஒரு 135 பேருக்கிட்ட கண்ணாடி கழட்டிட்டாங்க நிறைய பேர். அதனால வந்து யாருக்கு கண் ப்ராப்ளம் இருக்கோ கேளுங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். வாழ்க்கை வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக சம்பத் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா சொல்லுங்க. ஐயா, ஒருத்தருக்கு பிரிவிலேயே வந்து குரோமோசோன்ல ப்ராப்ளம் இருக்கு, லைக் ஜெனட்டிக் குரோமோசோன்ல. இது வந்து நம்ம பயிற்சியில எதாவது தீர்வு கிடைக்கும் ஐயா? சரியா கேட்கல, சொல்லுங்க. ஐயா, நீங்க குரோமோசோன் பத்தி பேசுங்க. ஒருத்தருக்கு பிரிவில இந்த குரோமோசோன் ஜெனட்டிக்கா ப்ராப்ளம் இருக்குது, நம்ம பயிற்சியிலே குணமாகும் ஐயா? இல்ல, குரோமோசோம் வந்து 46 குரோமோசோம் சொல்லியிருப்பேன். 22 ஜோடிக்கு வந்து பண்பின கீற்றுகள்னு பேரு, ஒரு ஜோடி பாலின கீற்று. இப்ப அதுல என்ன கேட்கணும்னு சொல்லுங்க. ஜெனட்டிக்கலி ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, பை பர்த், ஜெனட்டிக்கலி பை பர்த். பைபாஸா? பை பர்த் ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஆமாய்யா. இப்போ நீங்க உங்க வயசு என்ன? 32. 32. உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? இல்லையா, இல்ல. சரி, மேரிடு தானுங்களா? சிங்கிள் ஐயா, சிங்கிள். சிங்கிள். ஓ சரி சரி, நீங்க அது வந்து என்னோட நம்பர் குறிச்சிங்க, கேளுங்க, நான் இப்ப சொல்றேன். நன்றியா, வாழ்க வளமுடன். குறிச்சு வச்சிங்க நம்பர், கேளுங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்தது கண்ணகி அம்மா அட்மிட் செய்து ஐயா பேசலாம். வாழ்க வளமுடன். உத்ரா அம்மா நம்பர் கேக்குறீங்க, அது ஆல்ரெடி ஐயா நம்பர் பதிவு போட்டே தாங்க ஐயா இருக்கேன். சரி சரி. அது ஒருவேளை ஸ்கிரீனுக்கு தான் உங்களுக்கு மூவ் ஆகலையே என்னன்னு தெரியல. இந்த சசிகலா அம்மாட்ட நம்பர் வாங்கிக்கோங்கம்மா, அவங்க நம்பர் கேட்டுக்குவாங்க. நான் போட்டுட்டே இருக்கேங்க ஐயா. உங்க நம்பர் 3 வாட்டி 4 வாட்டி போட்டாச்சு. சரி. என்னால ஒரு வாட்டி அடுத்து சொல்லிடுறேன். கண்ணகி அம்மா அன்மியூட் செய்யுங்க. வாழ்க வளமுடன். அன்மியூட் செய்து உங்களுடைய கேள்வி ஐயா கிட்ட கேட்கலாம். இவர் பி ராமசாமி ஐயா ஐ ப்ராப்ளம்னு ஒரு மெசேஜ் போடுறாரு. நீங்க தனியா என்னுடைய நம்பர் உமையாலம்மா அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, என்னுடைய பாப்பாக்கு 14 இயர்ஸ்ங்கய்யா. தலை கிறுக்கிறுன்னு வருது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. பிளட் டெஸ்ட் பண்ணதுக்கு நார்மலா இருக்கு, கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க ஐயா. பாப்பா வயசு என்னம்மா? 14 வயசுங்கய்யா. சரி, என்ன படிக்கிறாங்க? 9th படிக்கிறாங்க ஐயா. சரி, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டே, அன்னைக்கு ஒரு நாள் 3 hours வந்து கிரவுண்ட்லயே வெயில இருந்தாங்களாங்க ஐயா. அன்னையில இருந்து கொஞ்சம் தலை கிறுக்கிறுனே வருது அப்படின்னு 2-3 நாளா சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா. அப்புறம் டாக்டரையும் போனாங்க ஐயா. சரி, மயக்கம் மட்டும் சொல்றாங்க ஐயா. என்னம்மா? தலை சுத்துது, தூக்கம் வரலைங்கிறாங்க ஐயா. தலை சுத்துது, தூக்கம் வரல. நீங்க உங்க செல்ல அடிக்கடி குடுக்குறீங்களா அவங்ககிட்ட? ஆமா, செல் கொஞ்சம் யூஸ் பண்றாங்க ஐயா. தலை சுத்தும், மயக்கம் வரும், உடல் நல்ல குறைவு ஏற்படும். நீங்க வந்து முதல்ல வந்து உங்களுக்கு என்ன ஆண்ட்ராய்டு செல் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, ஆண்ட்ராய்டு தாங்க. அது குடுக்கறத நிறுத்துங்க. முதல்ல வந்து பாப்பாவுக்கு வந்து இப்ப நான் 2 பாயிண்ட் 3 சொன்னேன் இல்லைங்களா? ஒண்ணு வந்து கையில வச்சு செல்ல பார்க்க கூடாது, தொடக்கூடாது செல்ல. சரிங்க ஐயா. 2வது வந்து 1.5 அடி தூரம் சொன்னேன், 18 inches.
மயக்கம் வர்றது கொஞ்சம் குறைஞ்சிரும். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஐ ப்ரொடெக்ஷன் மோடுன்னு ஒண்ணு இருக்கு. கண்ணு போட்டோ போட்டிருக்கும் முன்னாடி. அதுல ஐ ப்ரொடெக்ஷன் மோடு வச்சீங்க, அதுல ஃபில்டர் ஆகி வரும். ஒரு 50% 60% ஃபில்டர் ஆயிடும் ரேஸ் அந்த கதிர். அப்புறம் அதை விட இன்னும் ஃபில்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா டார்க் மோடுன்னு ஒண்ணு இருக்கும். ரெண்டையுமே வச்சிருங்க. ரெண்டையும் வச்சுட்டீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அப்புறம் நீங்க முக்கியமானதா இதை காமிக்கணும் பாப்பாட்டன்னு நினைக்கிறது மட்டும் காமிங்க. வந்த உடனே செல் எடுத்து கொடுக்காதீங்க. புரியுதுங்க. சரி, அது மட்டும். இதை நீங்க செல்ல தூரமா வச்சு பேசிட்டு கையில தொடாம பாத்துட்டு ஷார்ட்ஸ் பார்க்க அலோவ் பண்ணாதீங்க. ஷார்ட்ஸ் தேவையில்லை. சரிங்க. புரியுதுங்கய்யா. ஷார்ட்ஸ் பார்த்தாங்கன்னா இந்த இதெல்லாம் போகாது, மயக்கம். சரிங்க. புரியுதுங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க்கை நீங்க நம்பர் குறிச்சிங்க, கேளுங்க. அப்புறம் கூட கேளுங்க. நோட் பண்ணிக்கங்க. நன்றிங்கம்மா. வாழ்க்கை நன்றிங்கம்மா. வாழ்க்கை சேட் பாக்ஸ்ல நம்பர் கொடுத்திருக்கோம். வேற ஏதாவது கேள்வி இருக்காங்கம்மா? சொல்லுங்க. இந்த கண்ணுக்குமே ஐயா நம்பர் கேக்குறேன். நம்பர் சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்கம்மா, வேணா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 80724. ஓகே, வாழ்க வளமுடன். ஐயாவுடைய நம்பர் ஒரு வாட்டி நான் போன்ல சொல்லிடுறேன், நீங்க கேட்டுக்கோங்க. 80724513668. என்ன சேட்ல போட்டிருக்கேன், நிறைய இடங்கள்ல போட்டிருக்கேன், கவனிக்கல. சந்திராமாவும் போட்டுட்டே இருக்காங்க பாருங்க. 80724513668. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கண்ணகி அம்மா அன்மியூட் செய்து பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நீங்க ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிட்டு நீங்க அன்மியூட்னு இருக்கும், அது பாருங்க, அதை டச் பண்ணுங்க. இந்திராணி அம்மா அன்மியூட் செய்து பேசலாம். வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. இந்திராணி அம்மாவா? ஆமாம்மா. ஆமா ஐயா. சொல்லுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. எனக்கு 81 வயசு ஆகுதுங்க ஐயா. அடிக்கடி எனக்கு யூரினரி ப்ராப்ளம் வருது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை. என்ன ப்ராப்ளமா சொல்லுமா? யூரினரி ப்ராப்ளம். யூரினரி ப்ராப்ளம். சரிம்மா. அது கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா ஒண்ணுக்கு போறது, வலிக்குது, எரிச்சல். சரிம்மா, நீங்க என் நம்பர் நீங்க ஒரு 1/2 hour கழிச்சு போடுங்கம்மா. சரிங்க ஐயா. சொல்றேன். சரிங்க ஐயா. அடுத்து கண்ணு ஆபரேஷன் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. ஆனா இப்போ கண்ணு மறைக்குது. கண்ணு ஆபரேஷன் பண்ணீங்களா? எங்க பண்ணீங்க? 10 வருஷம் ஆச்சு. சரி. அது இப்போ கண்ணை கொஞ்சம் கொஞ்சம் மறைக்குது, படிக்க முடியல, சின்ன எழுத்தெல்லாம். ஒரு 12 டிப்ஸ் இருக்கு. ஏமா, நீங்க இந்த கண்ணுக்கும் யூரினரி ட்ராக்ட் ப்ராப்ளம், யூடிஐன்னு சொல்லுவாங்க, இது ரெண்டுக்குமே நீங்க வந்து ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு போடுங்க. சரிங்க ஐயா. நம்பர் குறிச்சு வச்சுங்க. நம்பர் இருக்கா? குறிச்சிட்டீங்க? வச்சுக்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா, ஐயாவுடைய நம்பர் உங்ககிட்ட இருக்கா? நம்பர் குறிச்சு வச்சிருக்கீங்களா அம்மா? இல்லம்மா, குறிச்சு வைக்கல. இப்ப எழுதிக்க முடியுமா உங்களால? எழுத முடியுமா? சொல்றேன், எழுதிக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. 80 7 2 2 4 5 1 3 6. ஆமா. 8. சரிங்க. 80 72 45 13 6. சரிங்கம்மா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. சசிகலாம்மா, மிக்க நன்றி. வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அடுத்த மெய் என்பராக லக்ஷ்மி அம்மா. லக்ஷ்மி அம்மா வாழ்க வளமுடன். லக்ஷ்மி அம்மா பேசிட்டீங்களா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா கருத்துக்கள் எல்லாம் அருமையா இருந்துச்சுயா. சொல்லுங்கம்மா. ஐயா இருக்குல்ல ஐயா, அது 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 நல்லதா ஒரு மாதிரி அத ஊர்னதுக்கு அப்புறம் புசுன்னு ஒட்டுதுங்க ஐயா. அது அப்ப என்னதுயா? வாய்ஸ் பிரேக் ஆகுதே, புரியலீங்கம்மா நீங்க கேக்குற கேள்வி. வாய்ஸ் பிரேக் ஆகுது. என்ன கேள்வி? மறுபடியும் கொஞ்சம் கிட்ட சொல்லுங்கம்மா. அதுல போன்ல கிட்ட சொல்லு. ஐயா ரேஷன் அரிசி இருக்குல்ல ஐயா. ரேஷன் அரிசி. சொல்லுங்கம்மா. ரேஷன் அரிசியா? சரி. சொல்லுங்க. கையில எடுத்தாலே புசுன்னு ஒட்டுது ஐயா. அது சரி ஐயா, ரேஷன் அரிசி கையில எடுத்தா பிசு பிசுன்னு ஒட்டுதாமாங்க ஐயா. ரேஷன் அரிசி ஒட்டுதா? சரி, பிசுன்னு ஒட்டுது. அது கெமிக்கல் ஐயா. இப்ப நீங்க அதை விட்டுட்டு குதிரைவாலி அரிசி வாங்கிக்கிங்க. ஆமா, நீங்க ரேஷன் அரிசியை தவிர்த்துட்டு குதிரைவாலி பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு ஐயா. சரிங்களா? நீங்க உடற்பயிற்சியில கூட உடற்பயிற்சி ஒரு சப்போஸ் கால் பயிற்சி செய்ய முடியல அப்படின்னா அந்த பயிற்சி விட்டுடலாம். முடியாத ஒண்ண நாம செய்யக்கூடாது, ரொம்ப வற்புறுத்தி. அதே மாதிரி எந்த ஒரு பொருள் நமக்கு ஒத்துக்கலையோ அதை விட்டுடலாம். அத சுயமாய் சிந்திக்க ஒரு கவியில மகரிஷி சொல்றாரு, தெரியும்ல உங்களுக்கு அந்த கவி? ஆமாங்க ஐயா. கெடுதல் இது நல்லதுன்னு சொன்னாலும் கூட நீங்க ஒரு குறிப்பிட்ட பொருள் சாமியே சொன்னாலும் கூட அது உங்களுக்கு ஒத்துக்கலன்னா அதை விட்டுடலாம். விட்டுட்டு இப்ப நான் ரேஷன் அரிசி சாப்பிட சொல்ல, ரேஷன் அரிசியில வந்து அது செட் ஆகணும் இல்ல செட் ஆகும் கேக்கலங்கய்யா. அதுல வந்து பெனிஃபிட் இருக்கான்னு கேக்குறீங்க. இது ரேஷன் அரிசி இல்லையா? ஆமாங்க ஐயா, அது வந்து அது உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா நீங்க குதிரைவாலி அரிசி வச்சீங்க. அதுல நீங்க வந்து சாதமும் வச்சுக்கலாம். அதுல பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வந்து ரேஷன் அரிசியில நிறைய நன்மைகள் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க, பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அன்மியூட் செய்துக்கோங்க. வாழ்க வளமுடன். நீங்க ரேஷன் அரிசி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒத்து இருந்ததுன்னா நீங்க பயன்படுத்திக்கிங்க, ஒத்து வரலைன்னா அதை விட்டுலாம்னு சொல்றாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக கண்ணகி அம்மா அவர்களை அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம். கண்ணகி அம்மா. ஆடல் நாயகி அம்மா அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஒரு முறை மட்டும் அன்மியூட் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வளர்மதி அம்மா, வளர்மதி அம்மா அன்மியூட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஆடல் நாயகி அம்மா, ஆடல் நாயகி அம்மா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவங்க பேசி முடிச்சோன்னு பேசுறேம்மா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்க ஸ்பீச் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. எனக்கு என்னன்னா ஒரு கேள்வி. என் சன் வந்து ஐடில ஒர்க் பண்றாங்க. அவங்க எப்பவுமே வந்து கம்ப்யூட்டரோட தான் ஒர்க் பண்றாங்க. அவருக்கு வந்து 24 இயர்ஸ். சரி. சோ நீங்க இப்ப சொன்னீங்க கை வச்சு அது பண்றதால ரேடியேஷன் பாஸ் ஆகும்லாம் சொன்னீங்க. சோ இப்ப அவங்களுக்கு என்ன ஒரு தற்காப்பு ஐயா? அதாவது ஐடில ஒர்க் பண்றவங்க வந்து ஆண்ட்ராய்டும் லேப்டாப்பும் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஆமாங்க ஐயா. எனக்கு சொல்லியிருக்கேன், ஒரு 18 இன்ச்சுன்றது 1.5 அடி தூரம். 1.5 அடி தூரத்துல வந்து நீங்க மொபைல் வச்சு இப்ப நான் லவுட் ஸ்பீக்கர்ல இப்ப நான் பேசுற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா அதோட ரேடியேஷன் தாக்கம் அவ்வளவு. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து லேப்டாப், அந்த லேப்டாப்புக்குரிய டேபிள் மேல வச்சு அதை பார்க்கணும். மூன்றாவது வந்து டிவி பார்த்தாருன்னா டிவியில வந்து டிவியோட ரேடியேஷன் வந்து பாத்தீங்கன்னா 6 அடி தூரத்துல உட்காரணும். ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 6 அடி தூரத்துல உட்காரணும். டிவியோட நேருக்கு நேர் உட்காரக்கூடாது, சைட்ல உட்காந்துக்கணும். சைட்ல லெப்டோ ரைட்டோ தள்ளி உட்காந்துக்கணும், டிவி நேரா இல்லாம. 6 அடிக்கு அப்பால உட்கார்ந்தா அந்த டிவியோட ரேடியேஷன் தாக்காது. மூணாவது இது சொல்லிட்டேன்னா, நாலாவது ஒரு பாயிண்ட் வச்சுங்க. நீங்க எந்த அறையில படுக்கிறீங்களோ அந்த அறையில வந்து எலக்ட்ரானிக் கூட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு இப்ப டாக்டர் சிவராமன் சொல்லிருப்பீங்க.
அவருக்கு ஒரு ஜீனியஸ் ஒரு அம்மா இருக்காங்க. ஐயா உங்க நீங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாழ்க வளமுடன். படுக்கக்கூடிய அறையில வந்து எந்த எலக்ட்ரானிக் கூட்ஸும் நைட் இருக்கக்கூடாது. அதாவது நீங்க படுக்கக்கூடிய அறையில ஒரு பிபி அப்பேரட்டஸ் இருக்குன்னா அது எலக்ட்ரானிக் கூடு. ஓகே ஐயா. அதே மாதிரி மிஷின் இருக்குன்னா அது எலக்ட்ரானிக் கூட்ஸ். எலக்ட்ரானிக் வாட்சஸ், ஆண்ட்ராய்டு போன்ஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இருந்தது ஒரு வேளை தவிர்க்க முடியலன்னா அப்ப வந்து நெட் அப்பயும் ஆஃப் பண்ணி வைக்கணும். நெட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா படுத்துக்கிறீங்க. சிலர் தலையணை கீழே வச்சுக்கிறாங்க, படுக்கையில வச்சுக்கிறாங்க, படுக்கை கிட்ட வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட பழக்கம். அந்த ரேடியேஷன் விடி தாக்கிட்டு இருக்கும் நம்மள. கண்டிப்பாங்க. அதனால வந்து அதை வந்து தம்பிகிட்ட மாத்திக்க சொல்லுங்க. ஏன்னா ஐடில ஒர்க் பண்றவங்க என்னன்னா எப்பயுமே கிட்ட லேப்டாப், செல்லு, ஆண்ட்ராய்டு இதெல்லாம் இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க இல்ல அவரு தனியா தான் வச்சுட்டு படுப்பாரு. அவர்கிட்ட எதுவும் இருக்காது. சரிங்க ஐயா. தூரம் வச்சுக்குவாங்க. சரி, அதுதான் இந்த ப்ரிகாஷன் பண்ணிக்க சொல்லுங்க. அப்புறம் அடிக்கடி டீ வந்து அவருக்கு ஒரு டீ சொல்றான், அந்த டீயை போட்டு கொடுங்க. ஜீரகத்தை மகரிஷி ஆரம்ப காலத்துல இருந்து இது கொடுத்துட்டு இருக்குது. ஜீரகம் வந்து போட்டீங்கன்னா சீர்கூட்டல் அகம் சீரகம், அகத்தை சீரமைப்பது ஜீரகம். அதனுடைய பாதிப்புகளை மலம் மூத்திரம் வழியா எடுத்துட்டு வந்து விட்டுடும் அந்த ஜீரகம். சரிங்க ஐயா. தண்ணி ஒரு டம்ளர் போட்டு கொடுங்க. இல்ல முருங்கை சூப் போடுறீங்க, ஒரு 4 விரல்ல ஜீரகம் எடுத்து அதுல போட்டுருங்க. ஒரு 10 மிளகு 5 மிளகு போட்டுருங்க. ஆவாரம்பூ போடுறீங்க, ஒரு 2 மிளகு போட்டுருங்க. மிளகு ஜீரம் வந்து குடுத்துட்டு வாங்க. அது கொஞ்சம் அதனுடைய பாதிப்புகள் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்துடும். முழுசா சரியாகணும். ஆவாரம்பூ டீ 2 வேளை 3 வேளை குடிக்கணும். பிளாஸ்க்ல ஊத்தி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. சரிங்க ஐயா. ஆவாரம்பூ உங்களுக்கு எங்கேயாவது டவுன்ல கிடைக்கல அப்படின்னா ஆவாரம்பூ பொடி வாங்கிக்கணும். அது நீங்க எனக்கு போன்ல கேளுங்க, நான் எது வாங்கணும்னு சொல்றேன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளம். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெயின்பராக கண்ணகி அம்மா. கண்ணகி அம்மா அன்மியூட் செய்யுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஒரு முறை மட்டும் அன்மியூட் டச் பண்ணுங்க. நீண்ட நேரமா முதல்ல இருந்து நீங்க தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வீட்டுல வந்து சளி வந்து நெஞ்சில படிஞ்சிருச்சுங்கய்யா. அது எப்படி ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன். உங்க உரையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது, எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருந்ததுங்கய்யா. ஐயா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஐயா வாய்ஸ் வரல, நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். வாழ்க வளமுடன். ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். சுந்தரமூர்த்தி ஐயா. எனக்கு ஐயாவுக்கு நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்கு. இருங்க, வந்திருக்காங்க. ஐயா வாழ்க வளமுடன். அன்மியூட் செய்துக்கோங்க ஐயா. சரிம்மா. ஐயா ஈரோடு மண்டலங்கய்யா. கண்ணகி துணைங்கய்யா. ஐயா வீட்டுல வந்து அவங்களுக்கு சளி அதிகமா இருக்குங்கய்யா. ரொம்ப ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து ஆமாங்கய்யா. அது எவ்வளவு சொல்லி ஒண்ணு கேக்குற மாதிரி ஒண்ணும் இல்லை. ஆனா நம்மளுக்கு பாக்குறது கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? இப்ப இது அவருடைய வயசு என்ன? வயசு கிட்டத்தட்ட ஒரு 65க்கு மேல இருக்குங்கய்யா. 70 பக்கமா இருக்கும். சரி. இருமல் வந்து அதிகமா வருது. எதுமா? இருமல். அதனால இருமல் வந்து அதிகமா வருதுங்கய்யா. என்னன்னா நீங்க அதிகமா அவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா நுரையீரல் அழிவு போயிடும். சரிங்கய்யா. கேன்சர் வந்ததுன்னா அதுக்கு 20 லட்சம் ரூபாய் தனியா எடுத்து வச்சுக்கணும் சர்ஜரிக்கு. அவர் என்ன படிச்சிருக்காரு? டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்கய்யா. டிரைவரா போயிட்டு இருக்காரு. ஓ டிரைவரா. சரி, நீங்க ஓய்வா இருக்கும்போது ஈவினிங் வந்து ஒரு 7க்கு அப்புறம் வந்து அவர்கிட்ட போனை போட்டு என்கிட்ட கொடுங்க. சரிங்கய்யா. நான் அப்பப்ப ஆடாதோட மணப்பாகு வந்து சித்தாவுல வாங்கிட்டு வந்து கொடுக்குறேங்கய்யா. எந்த மணப்பாகு, ஆடாதோட மணப்பாகு எதை குடிச்சாலும் ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா அது சரியாவாது. சரிங்கய்யா. அதனால வந்து அதை நிறுத்துறதுக்கு உண்டான வழி வேற சிலதெல்லாம் சொல்றேன். சரிங்கய்யா. சொன்ன பொருள்லாம் கூட முருங்கை சூப்பு, ஆவாரம்பூவு, ஆடாதோட இது எது சாப்பிட்டாலும் கூட ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா அது வந்து சாராயம் குடிக்கிறத விட மோசமான பழக்கம். உடம்புல இருக்க அத்தனை மருந்தையுமே மகரிஷி தன்னோட உண்மையால ஒழிக்கணும்னு சொன்னது ஒரு 6 விஷயத்தை தான் ஒழிக்க சொன்னாரு. சரிங்கய்யா. புகை,
பகை இந்த ஆட்சியெல்லாம். அதுக்கப்புறம் வந்து முதல்ல கவலை ஒதுக்க சொன்னாரு, சினம் தவிர்த்து. அதையும் ஒரு கட்டத்துல 2001 ஸ்பீச் கொடுக்கும்போது சினத்தையும் ஒழிச்சிருங்கன்ட்டாரு. ஆமா கோபம் ரொம்ப அதிகமா வருங்கய்யா. ஆனா ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட கோபம் பயங்கரமா வருங்கய்யா. நரம்பு மண்டலம் கெட்டு போயிடும். அவரை வந்து ஒரு 1 மந்த் கோர்ஸ்ல ஆழியார்ல போடுங்க. 1 மாசம் கோர்ஸ் இருக்குல்ல, ஆமாங்கய்யா. 1 மாசம் கோர்ஸ்ல சேர்த்து விட்டுருங்க. நான் அப்படிதாங்கய்யா முயற்சி பண்ணி வாழ்த்திட்டு தாங்கய்யா இருக்கேன். அங்க ஒரு 1% கூட அங்க எதுவும் வரலைங்க. என்ன விடுறதே பெரிய விஷயமா இருக்குங்கய்யா. அவர் உடம்பு தானே முக்கியம். ஆமாங்க, நானும் எவ்வளோ எடுத்து சொல்லிப்பட்டேன். என்னால முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க ஒழிய அதுக்கான இது கொஞ்சம் கொஞ்சமா நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கான இது எந்த தீர்வு கிடைக்கலைங்க. ஈவினிங் 7 o'clock நீங்க பேசிட்டு அப்புறம் அவர்கிட்ட போன் கொடுங்க, நான் பேசுறேன். சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க, மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆடல் நாயகி அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. உள்ள தகவலாக அமைந்தது ஐயா. ஐயா, இந்த ஐ டெஸ்ட் ஒரு ஏஜ் அபவ் 60க்கு மேல வருஷம் பண்ணி ஆகணும்ன்றாங்களே, தேவையாங்க ஐயா? ஐ டெஸ்டா? ஐ டெஸ்ட் அது ஆக்சுவலா வந்து இப்ப டிஃபென்ஸ்ல இருக்க உங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, டிஃபென்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் எவ்ரி 6 months உடம்பு ஐ உட்பட எல்லா உறுப்பையும் டெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து மருத்துவ உலகம் மாறி போச்சு. அப்பெல்லாம் வந்து நாடியை பிடிச்சி கொடுத்தாங்க. இப்ப நாடி பாக்குறதுக்கு சரியா தெரியல நிறைய பேருக்கு. என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா அதுல ஓரளவு எல்லா டயக்னோஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிடலாம். டெஸ்ட் இப்ப இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ மகரிஷி பல இடங்கள்ல சொல்றாங்க, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம மாறிக்கணும்னு சொல்றாங்க இல்லீங்களா? ஆமாங்க ஐயா. இருந்து உங்க வீட்டுல கரண்ட் லைட் யூஸ் பண்ணக்கூடாது, கிரைண்டர் யூஸ் பண்ணக்கூடாது, மிக்சி யூஸ் பண்ணக்கூடாது, கேஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அடுப்பு தான் பத்த வைக்கணும்னா செய்வீங்களா? இல்ல எல்லாமே இருக்கு. இது எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வேண்டாம்னா விட்டுருவீங்களான்ற? இல்லங்க ஐயா, விட முடியாத நிலைக்கு வந்துட்டோமே. இந்த மாதிரிதான் அந்த காலத்துல நமக்கு வந்து சித்தர்களும் சித்த மருத்துவர்களும் அலோபதி ஆயுர்வேத மருத்துவர்கள் யுனானி மருத்துவர்கள் பார்த்த விஷயங்கள் பல மாறி போச்சு. எளிமையாவும் இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப நீங்க இன்னையில இருந்து டியூப் லைட் போட வேணாம், வீட்டுல அந்த எல்இடி பல்ப் போட வேண்டாம், காந்தல் ஏத்தி வச்சீங்கன்னா எப்படி கேட்க முடியும்? நாம இதுக்கு மாறிட்டோம் நிறைய பேரு. அதே மாதிரி நீங்க வந்து அதை வந்து பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்தா டயக்னோஸ் ஈஸியா பண்ண முடியுது. அதனால அது இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி சரி, பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டியும் பண்றது பெஸ்ட், நல்லது. ஏங்கய்யா எதுக்கு ஐ டெஸ்டா? ஐ டெஸ்ட் தான் கவர்மெண்டே சொல்லுது 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தரும் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கணும்ன்றாங்களே. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஒரு டெஸ்ட் பண்றீங்க, எல்லா டெஸ்டும் நார்மலா இருக்கு, ஹெச்பி மட்டும் 9.8 இருக்குன்னு வச்சீங்க, 10 கீழே போக கூடாது. சரிங்கய்யா. அந்த டெஸ்ட் பண்ணாதானே நமக்கு வந்து எது எந்த இடத்துல உபாதை இருக்கு, எதுல குறை இருக்குன்னு தெரியும். பண்ணி தான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபுல் பாடி செக்அப், இல்ல 1 இயருக்கு ஒரு தடவை ஃபுல் பாடி செக்அப் பண்றது நல்லது. நன்றி நன்றி நன்றிங்க. அதான் தேவையா, நம்ம மனவளக்கலையில இருக்கோம், எக்ஸசைஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ரொட்டீனா. அதனால இந்த செக்அப் தேவையா அப்படின்னு நான் கேட்பேன், அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்னும் தப்பு இல்லம்மா. இப்ப அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்கை வந்து அங்கேயே ஆழியார்லயே வந்து அலோபதி சித்தா 2 சென்டரும் இருக்கு, பாத்துருப்பீங்களா என்ட்ரன்ஸ்ல ரைட் சைடுல. ஆமா ஆமா, எல்லாம் பிளட் யூரின் எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க. சரிங்கய்யா. கண் டெஸ்ட் கொஞ்சம் கண் பார்வை தான் கம்மியாயிட்டு வருது, அது கேட்ராக்ட் இருக்கு. இப்ப கண் பார்வைக்கு 12 ஸ்பெல் இருக்கு. யாருக்கு தேவையோ கண்ணு பிரச்சனையோ எனக்கு கேளுங்க, நாம வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன். அனுப்பிச்சு விட்டா நீங்க அதை ஒன்னொன்னா 12 ஒவ்வொன்னும் முடிச்சு 12 பார்த்துட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா கண்ணாடி கேட்டிடலாம், பார்வை நல்லா வந்துடும். அபவ் 60க்கும் பாசிபிள், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நன்றி நன்றி நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி கலையா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த பேர் கலா அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம். கலா அம்மா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க. பெரிய பொண்ணுக்கு வந்து 24 வயசு. அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இன்பேலன்ஸ். 10 வருஷமா வருஷமா இருக்கு.
அதுக்கு வந்து ஹார்மோன் தெரப்பின்னு பில்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதான் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து சொல்லுங்க. எந்த தெரப்பி கொடுக்குறீங்கம்மா? ஹார்மோன் தெரப்பின்னு சொல்லி தராங்க. சரி சரி. கலிபோர்னியால இருந்து கூப்பிடுறேன். அப்புறம் இப்ப கொஞ்ச நாளா அந்த பில்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி தருவாங்க உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. இப்ப ஒரு 6 மாசமா அந்த மருந்து மாத்தினதுல வந்து அவங்களுக்கு முடியும் ரொம்ப ஜாஸ்தியா கொட்டுது. எஸ்ட்ரோஜன் வந்து அவங்களுக்கு பாடியில வந்து ரொம்ப குறைவு. ஒரு 40 வயசுக்காரவங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான உடம்பு அவங்களுக்கு. ஏமா மொபைல் நிறைய யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல, அவங்களுக்கு இந்த சீக்குன்னு சொல்ல அப்ப வந்து ஒரு 14 வயசு அவங்களுக்கு. அப்பெல்லாம் மொபைலே இல்ல. அவங்க யாருமே, நாங்களும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது இல்ல. அப்ப செல்போன்லாம் கூட ரொம்ப கம்மி. இப்ப அவங்க வேலைக்கு எல்லாம் போறாங்க. ஒரு படிப்பு முடிக்கும் போதுதான் அவங்களுக்கு செல்போனே நாங்க வாங்கி கொடுத்தோம். சரிம்மா. என்ன படிச்சிருக்காங்க? அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் லேபர் ரிலேஷன்னு ஒரு யூனிவர்சிட்டியில பண்ணாங்கங்க. பண்ணிட்டு அட்லாண்டால வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்து தொலைவா இருக்கிறனால எனக்கும் சாப்பாடு அதெல்லாம் வந்து அவங்களே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அதெல்லாம் நானும் பார்த்து செய்ய முடியாது. ஒரு கம்பெனில வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சரிம்மா. அம்மா நீங்க ஒரு 7 o'clock வாக்குல பேசுங்கம்மா. சரிங்க. அப்புறமா சொல்லுங்க, நான் அதுக்கு என்னவோ வைத்தியம் சொல்றேன். சரிங்கய்யா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அம்மாட்ட கேட்பு. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த நம்பராக ரமேஷ் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். அன்மியூட் செய்து பேசலாங்க ஐயா. ரமேஷ் ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரமேஷ் பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் எனக்கு வந்து சொந்த ஊர் திருவண்ணாமலை கலசபாக்கங்க ஐயா. உங்க பேர் ரமேஷ்ங்க ஐயா. நீங்க எனக்கு எல்லாம் வந்து அகத்தாய்வு எடுத்திருக்கீங்க, எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. சரி சரி, நான் வந்திருக்கேன். சரிங்க. ஆமாம்மா, நல்லா இருக்கீங்களா ஐயா? ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஐயா உங்களை பார்த்து. நல்லா இருக்குங்க ஐயா. இப்போ என்ன நீங்க அந்த இந்திரா காந்தி அகாடமி எல்லாம் வச்சிருந்தீங்க, அதெல்லாம் இப்ப இருக்குங்களா ஐயா? அங்க எல்லாம் இப்போ வந்து நம்ம பசங்க யாராச்சும் வந்து அங்க பயிற்சி எடுக்கணும் மாதிரி இருந்தா எடுக்கலாங்களா ஐயா? என்ன அகாடமி சொல்றீங்க? நீங்க ஒரு அகாடமி மாதிரி வச்சிருந்தீங்களா ஐயா? வச்சிருக்கேன். இந்திரா காந்தின்ற பேரை ஏதோ ஒரு பேர்ல வச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறீங்க ஐயா, ஞாபகம் இல்லை. மதர் தெரசா. மதர் தெரசா. நீங்க அப்போ நான் சொல்றது வந்து எப்படியும் ஒரு 2020 நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இந்த சென்டர்ல வந்து சமஸ்கிருதம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாம் வந்து அது பேச கத்து கொடுக்குறேன். ஒரு 10 மொழி கத்து கொடுக்குறேன். சரிங்க. 1 hour லெக்சர் கொடுப்பேன். சரிங்க ஐயா. இப்போ எங்க பசங்க எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டாங்க. காலேஜ் போறதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல இந்த விஷயம் வந்து நீங்க ஒரு 7:30 பேசுங்க. எனக்கு ஈவினிங் 7:30 நம்பர் குறிச்சு வச்சீங்க, உங்க நம்பர்ல பேசுங்க எனக்கு. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. விஷயம் நன்றி. அடுத்தது கண்ணன் ஐயா அவர்கள், அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்க உறவர ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குயா ஐயா. எனக்கு கொஞ்சம் மலச்சிக்கல் கொஞ்சம் இருக்குயா. சரி, என்ன வயசுங்க உங்களுக்கு? எனக்கு 50 வயசுயா. 51 ஆகுது. சரி, என்ன தொழில் பாக்குறீங்க? நாங்க வந்து கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்யா. என்ன கம்பெனி? கம்பெனி வந்து ஜென்செட் கம்பெனி. அது மெக்கானிக்கல் ஒர்க். சரி. ஆமா 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 ஐயா. இப்ப இதுல ஒரு 10-15 டிப்ஸ் இருக்கு, விளக்கமா சொல்றேன். சரிங்க சரிங்க. காய்கல்பம் பண்றீங்களா இல்லையா? என்னங்க? காய்கல்பம் பண்றீங்களா இல்லையா? காய்கல்பம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா?
தெரியும் தெரியும் பண்றான், கரெக்டா பண்றது இல்லையா, முறையா பண்றது இல்ல கரெக்டா. அது நீங்க வந்து எனக்கு ஒரு 8 மணிக்கு சரிங்க பேசுங்கய்யா. நைட் 8 மணிக்கு பேசுங்க, சரிங்க விவரமா சொல்லுங்க. வாழ்க்கை வளமுடன். சரிங்க சரிங்க. நான் வாழ்க நன்றியா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்து சபரீஷ் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம். ஆமா நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் 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 சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி வந்து, ஒரு பொதுவான கேள்வி வந்து, இப்ப வந்து கொஞ்சம் இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் வாழ்வதில்லைன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது அது எந்த அளவுக்கு ஏன் அந்த மாதிரி ரொம்ப நாள் அவங்க 60 இயர்ஸ்க்குள்ளேயே அந்த மாதிரி இறந்துடுறாங்களே, அது கேட்கறதுதான் கேட்டேன் ஐயா. அதை பத்தி அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்னு ஒரு கேள்விங்க ஐயா. நன்றி. பேர் கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் சபரீஷுங்க ஐயா. சபரீஷ், ஆஸ்திரேலியாவில இருந்து பேசுறீங்களா சபரீஷ்? ஆமாங்க ஐயா, கரெக்டுங்க ஐயா. கரெக்ட், நீங்க அனுப்பிச்சீங்க. சபரீஷ் இப்ப சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, லோவா இருக்கு வாய்ஸ். அப்படிங்களாங்க ஐயா. இல்லைங்க, அதுதான் இப்ப மனநல பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஏன் நிறைய நாட்கள் வாழ்வதில்லைன்னு ஒரு கேள்விங்க ஐயா. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா? ஆமாங்க ஐயா. சரி, அது மாதிரி உங்களுக்கு இருக்காங்களா அங்க? இல்லைங்க, எங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் மனநில பாதிக்கப்பட்டு இருந்தாங்க, ஆனா அவர் இறந்துட்டாருங்க. அதுதான் ஜென்ரலா கேட்டீங்க, அதுதான் கேட்டேன். சும்மா ஜென்ரலா பொதுவான கேள்வி. அவங்க எல்லாம் ரொம்ப நாள் இருக்காங்க, ரேரா தான், எல்லாருக்கும் இல்ல, சில கேஸ்ல மட்டும்தான். சரி, இப்ப அது காரணம் நான் சொல்றேன். நீங்க இப்ப ஒரு 5 o'clock வாக்குல பேசுங்களேன் சபரீஷ். சரிங்க ஐயா, ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தது ரியல்மி அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. பேரு ஊரு சொல்லிடுங்கம்மா. சென்னையில பேசுறேங்க ஐயா. சென்னை மடிப்பாக்கம்ல இருந்து லீலா சுந்தர் பேசுறேங்க ஐயா. ஐயா கேக்குதா? லீலா ஐயா, லீலா சுந்தருங்க ஐயா, சென்னை மடிப்பாக்கம். மடிப்பாக்கமா? சரிம்மா, சரி சொல்லுங்க ஐயா. இப்ப சொன்ன விளக்கங்கள்லாம் ரொம்ப நல்லா அற்புதமா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா, கண் பத்தி கேட்கணும். அதான் ஈவினிங் உங்க நம்பர் கால் பண்ணலாமாங்க ஐயா? பண்ணுங்கம்மா, ஒரு 6 மணிக்கு கூப்பிடுங்க. சரிங்க ஐயா, உங்க நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கிறேங்க ஐயா. நீங்க அம்மாக்கு இப்ப சொன்னீங்க இல்லைங்க, ஒரு அம்மாக்கு ஐ இதோட அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அப்புறம் சொல்லுங்க ஐயா, அது நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேங்க ஐயா என்னன்றது. ஐ ப்ரொடெக்ஷனுக்கா? ஐக்கா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க, ஐ ப்ரொடெக்ஷன் தாங்க ஐயா. 6 மணிக்கு பண்ணுங்கம்மா, சொல்லுங்க. பண்றேங்க ஐயா. எனக்கு அதான் 51 ஏஜ், அது கொஞ்சம் கண்ணு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குங்க ஐயா, தூசி விழுந்த மாதிரி. அதுதான் அது கேட்கலாம் அப்படின்னாங்க ஐயா. அது வேற கூப்பிடுங்க. சரிங்க ஐயா, 6 மணிக்கு கூப்பிடுறேன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நேரம் கருதி கொஞ்சம் குயிக்கா வந்து கொஸ்டின் மட்டும் கேட்கலங்க. வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஒரே கடைசியாக தான் கேட்க முடியுங்க ஐயா. ஐயா இப்போ பர்சனலாக கேட்கணும், நான் எப்போங்க ஐயா கால் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் அப்புறம் பண்ணுறேங்க ஐயா. சரி, ஒரு 6:30க்கு பண்ணுங்க. ஓகே நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஓகே நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேம்பன் ஐயா அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா வேம்பன் ஐயா. எனக்கு வந்து இரும்பல் நிறைய வருங்க ஐயா. காலையில உடற்பயிற்சிக்கு செய்யும் போது பாத்தீங்கன்னா இரும்பல் புகைச்சு வருது. வயசு என்னங்கய்யா? 62ங்க ஐயா. சரி, இப்ப நீங்க அந்த கார்கிலிங் சொல்லும் போது கவனிச்சிங்களா? இல்லைங்க, இப்பதான் நான் கொஞ்சம் லேட்டா வந்தீங்க. உங்க நம்பர் மட்டும் எனக்கு தெரிஞ்சா நான் ஈவினிங் 7க்கு மேல கேள்வி பதிலே கார்கிலிங் பத்தி சொன்னேன், அது கேட்கலையா? சரி, அப்ப நீங்க ஒரு 5:30 வாக்குல போன் பண்ணுங்க வேம்பன். சரிங்க ஐயா. உனக்கு அம்மா நம்பர் மட்டும் எனக்கு வேணுங்க ஐயா, நம்பர் மறந்துட்டேன். நம்பர் அம்மாட்ட வாங்கிக்கங்க. ஐயா நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டுருக்கோங்க ஐயா, நீங்க சாட் பாக்ஸ் பாப்பீங்களா? சாட் பாக்ஸ்ங்களா? பாருங்க ஐயா, போட்டுருக்கோம் பாருங்க. வாழ்க வளமுடன். சரி, நான் பாத்துக்கிறேங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கவிதா அம்மா அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பெங்களூர்ல இருந்து கவிதா ஐயா. பெங்களூர்ல இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க ஐயா. உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, வெரி யூஸ்ஃபுல். எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்ததுனால அந்த விளக்கெண்ண ஒரு 8 பாயிண்ட்ல நீங்க
அப்ளை பண்ண சொன்னீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ப்ளீஸ். அதாவது 8 பாயிண்ட்ஸ்ல வந்து 7 பாயிண்ட்ஸ் ஹீட் பாயிண்ட்ஸ், 2 அக்கிளு, ஓகே 2 கவுட்டி. கவுட்டின்றது புரியுது இல்லைங்களா? தொடை இடுக்கு 4 ஓகே ஐயா ஆச்சுங்களா? அப்புறம் ஓகே ஆசன ஐயா வாயு 5, ஓகே 6 7 வந்து இந்த கால் முட்டி இருக்கு இல்லைங்களா? முட்டியோட பின்பகுதி 7 பாயிண்ட். ஓகே ஐயா அது நைட் வந்து என்ன ஆகும்னா 8வது பாயிண்ட் வந்து தொப்புள்ள 10 சொட்டு ஓடணும். ஓகே ஐயா 10 சொட்டு இந்த 8 பாயிண்ட்லயும் விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்ப நீங்க இதை அப்ளை பண்றதால ஒரு முக்கியமான லாபம், இந்த மலை மூத்திரம் எல்லாம் தாராளமா போகும். ஹீட்டா அந்த மஞ்சளா போகாது. நைட் சரிங்க தடவிட்டீங்கன்னா அந்த ஓகே ஹீட் ஓகே நார்மல் ஆயிடும். ஹீட் எப்படி ஆகுது அப்படின்னா, நீங்க வெயில்ல வேலை செய்யறதா இருந்தா ஹீட் ஆயிடும். வெயிலே வேலை செய்யல, நான் ரூம் உள்ளதான் இருக்கேன், ஆனா ஆண்ட்ராய்டோட தான் இருக்கேன் எந்த நேரம்னா, ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ணீங்கன்னா வேகமா வெயிலை விட அதிகமா ஹீட் ஆகும். அதனால வந்து அந்த ஹீட் எல்லாம் குறைக்கிறதுக்கு, பாடியை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு விளக்கெண்ணெய் வந்து பெஸ்ட் ஆயில். விளக்கெண்ணெய் இந்த 7 பாயிண்ட் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. 2 அக்கிலும் தடவணும், 2 கவுட்டி தொடை இடுக்குல தடவணும். அதுக்கப்புறம் வந்து ஆசன வாயு 1 5, கால் முட்டியோட பின்பகுதி 2 7. இந்த 7 பாயிண்ட் ஹீட் பாயிண்ட் சொல்லுவாங்க. 7 பாயிண்ட் ஆச்சுங்களா? 8வது பாயிண்ட் வந்து தொப்புள்ள ஒரு 10 சொட்டு. இத நைட் வச்சுக்கலாம், பழைய துணி போட்டுக்கலாம். போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெபிலைஸ் ஆயிடும் ஃபுல்லா. ஓகே இந்த பாயில் ஏதாவது லூப் வார்ம் ஹீட் எதனா பண்ணுங்களா, அப்படியே போடுங்களா ஐயா? லூக் வார்ம்லாம் ஒன்னும் ஹீட் பண்ணக்கூடாது. இயற்கையா இருக்கிற எண்ணெய் அப்படியே யூஸ் பண்ணீங்க. சரிங்க சரிங்க ஐயா சரிங்க ஐயா நன்றிங்க ஐயா. எனக்கு ஏதாவது டவுட் இருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. இது வந்து ஆயில் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் எப்படி யூஸ் பண்ணணும் 8 ஆயிலையுமே, அது வந்து நீங்க வேணா தனி போன்ல கேட்டுங்க. சரிங்க ஐயா சரிங்க ஐயா பரவாயில்லைங்க ஐயா, இவ்வளவு இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல் ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அம்மா வாழ்க வாழ்க வளமுடன்மா. வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கலைமதி அம்மா அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். பேர் சொல்லுங்கம்மா. பேர் கலைமதி ஐயா. வயசு 50ங்களா? கலைமதி ஊர்ல இருந்து பேசுறீங்க? விழுப்புரம் பக்கம் ஐயா. எந்த ஊரு? வளவனூர். வளவனூரா? வந்திருக்கமா உங்க ஊருக்குலாம்? சரிம்மா சொல்லுங்கம்மா. ஐயா நான் டயபெட்டிக்கு. காலையில வெறும் வயிற்றுல எந்த குடிநீர் குடிக்கலாம்? இப்ப சீரகம் தண்ணி மாதிரி, வெந்தயம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா வெறும் வயிற்றுல இப்ப சில டீ ஸ்டால் போனா 20-25 வகையான டீ போடுவாங்க. ஆமாங்க. எனக்கும் 20-25 வகையான டீ போட தெரியும். அதுல வந்து முக்கியமா வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப மோஸ்ட் சூட்டபிள் டீ வந்து ஆவாரம்பூ டீ. அது பவுடர் வாங்கி வச்சிருக்கேன் ஐயா. நீங்க அந்த ஆவாரம் பூ கிடைக்குதான்னு பாருங்க. கிடைக்கலன்னா பவுடர் வாங்கிக்கிங்க. அந்த பவுடர் வந்து நீங்க என்கிட்ட ஒரு 5 o'clock வாக்குல கேளுங்க, நான் எந்த கம்பெனி வாங்கணும்னு சொல்றேன். எதுக்காக அந்த கம்பெனி எல்லாம் சொல்றேன் அப்படின்னா, சிலது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப எண்ணெய் எல்லாம் வாங்குறாங்க, நெல்லிக்காய் தைலம் வாங்குறாங்க, பச்சையா இருக்கும், டார்க் பச்சையா இருக்கும். நீங்க 4 நெல்லிக்காய் எடுத்து தட்டி போட்டு அதை பிழிஞ்சிங்கன்னா அந்த டார்க் பச்சை வராது. அதுல வந்து கலரிங் ஏஜென்ட் போடுறாங்க. ஐயா நம்ம இயக்கத்துல நம்ம SKM ஐயாவோட சித்தா பிரிவுல வந்து கலப்படம் பண்றது இல்ல. நீலி பிரிங்க தைலம் SKM மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது பாத்தீங்கன்னா கரெக்டா கலர் பவுடர் போட மாட்டாங்க. மீதி இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி வெளியில உள்ள பவுடர் எல்லாம் அந்த அதை பார்த்தோம்னா சிலது ரோஸ் கலர்ல இருக்கும், ஆரஞ்சு கலர்ல இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும். நீலி பிரிங்க தைலம் அதனால சொல்றேன், அது SKM நம்பி வாங்கலாம். சரிங்க ஐயா சரிங்க ஐயா. நொச்சி தைலம் எல்லாம் ஐயா சொன்னதுதான், சௌமித்திரன் ஐயா சொன்னது வாங்கியிருக்கேன். இப்ப வந்து நொச்சி தைலம்லாம் ஐயா சொன்ன மாதிரி தான் வாங்கியிருக்கேங்க ஐயா. இப்ப சுகருக்கு சக்கரை கொல்லி பவுடர் சாப்பிடுறேன். ஆனா அதெல்லாம் வந்து 7 மணி 8 மணிக்கு மேல, காலையில 5 மணி அந்த மாதிரி வெறும் வயிற்றுல எந்த குடிநீர் குடிச்சா உடம்புக்கு நல்லது? சுகருக்கு என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்றது நீங்க ஒரு 5 o'clock போன் பண்ணுங்க. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அவங்க காலையில வந்து வெறும் வயிற்றுல என்ன குடிநீர் சாப்பிடுறது அப்படின்னு கேக்குறாங்க ஐயா. டீ காஃபி. எந்த குடிநீர்?
எந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வந்து அதாவது டீல வந்து ஆவாரம்பூ அதுல வந்து சுகர் ஆவாரம்பூ டீ போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆவாரம்பூ வந்து ஒரிஜினலா கிடைக்கலன்னா தூள் வாங்கிக்கலாம். அந்த துவர்ப்பு சக்தி உடம்புக்கு வேணும், துவர்ப்பு சக்தி போடுங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. அது குடிச்சிட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் வேற எதையும் சாப்பிடக்கூடாது. சரிங்கய்யா நன்றிங்க. இதெல்லாம் சாப்பிடலான்றது சொல்றேன். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவோட நம்பர் chat boxல இருக்கம்மா, பார்த்து நோட் பண்ணி பேசுங்க. குறிச்சு வச்சுக்கிட்டேங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.